விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துறந்துவன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்தன்பன் அடியவர் கடிவை செய்வான் பொன்னி வடகரை சேர்நாரை ஊரில் குளக்கை முகமன்னன் அறுபத்து மூவர் வடிவே மரபு செயல் கண்ண சொன்ன தொகை வகை பல்கு மந்தாதி தன்னை சொன்ன மறைக்குள நம்பி பொற்பாதம் துவைத்து சீர்பரவு திருத்தொண்டர் தொகை விரிய வாக்கினால் சொல்ல வெள்ளவிரான் எங்கள் பாக்கிய பயனா கதி குன்றைவால் சேக்குளானடி இப்பிறவியலையில் யான் வாழ்வு பெறவே இணையில்லா பேருரை எழுதத்தந்தேன் செப்பரிய திருத்தொண்டின் தீமையெல்லாம் விளக்கி திரியேனை தேற்றிதன் இங்கே மயக்கருத்தி ஒப்பரிய நாயன்மார் உணர்ந்தறிய சொன்னே ஓதுதற்கும் உரைப்பதற்கும் உள்ளொளியாய் நின்றே சுப்பிரமணிய தேசிய பெரியோரை உங்கள் துணைப்பாத மலரடிக்கே துளும்பன் என்றும் அடிமை. எல்லாம் அல்ல திருவருளின் பேரொரு கருணையினாலும் திருவருளும் நீங்கள் செய்ய தெய்வ சேக்கலார் பெருமானால் அருளி செய்யப்பட்ட திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வோம் நமக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அருள் தரும் தேவகிரி அம்மை ஆகிய அருள் நந்திகேஸ்வர பெருமான் திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்கிக் கொண்டும் அருள்பூநாதர் திருவடிகளை மனமொழி மேகலால் வணங்கிக் கொண்டும் அடியேனை நன்னெறிக்கண் ஆற்றுப்படுத்திய ஆசிரியர் பெருமானார் திருவடிகளை முக்கரணங்களால் வணங்கிக் கொண்டு இந்த வகுப்பு நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்கள் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டும் இங்கே எழுந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களின் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இவ்வகுப்பினை சிந்திக்க உட்படுகின்றோம். நாம் இதுகாரும் தெய்வ சேக்கலார் பெருமானார் அருளி செய்யப்பட்ட திருத்தொண்டர் புராணத்திலே கண்ணப்ப நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய தவம் நமக்கு கிடைத்துள்ளது. ஏன் அப்படி என்று பார்த்தோமே ஆனால் ஒரு நாயன்மாரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கப் பெறுகிறது என்றால் அதற்கு நாம் முன்பு செய்த தவம் வேண்டும். அடியாரை வழிபாடு செய்வது என்பது அவ்வளவு எளிமையான செயல் அல்ல. ஆண்டவனை தரிசனம் செய்து விடலாம். அடியார் தரிசனம் என்பது, அடியார் வழிபாடு என்பது அவ்வளவு எளிதாக நடைபெறக்கூடிய செயல் அல்ல. அதனாலதான் அவையார் சொன்னாங்க, அரிது அரிது சொல்லும் பொழுது தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிது அப்படின்னா. அப்படிப்பட்ட அடியாரை தொடர்ந்து நாம் சிந்திக்க தவம் வேண்டும் என்று சொல்றார் கண்ணப்ப நாயனார் புராணத்தில். ஏன்னா நாம் எல்லாரும் கண்ணப்பர் என்றாலே என்ன சொல்றோம், அவரு உங்க சாமி கறி சாப்பிடலையா? அடுத்த ஒரு கேள்வி நம்ம இடத்துல அதுதான் கேட்குறாங்க. ஏன் நீங்க சாப்பிட கூடாது, செஞ்சா கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிறீங்க? இந்த கேள்வியெல்லாம் நம்ம அடியார்களிடத்தில் தினசரி கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கின்றது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாம் இந்த புராணத்தில் சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சென்ற பாடலில் 100வது பாடலுடன் சென்ற வகுப்பானது நிறைவு செய்யப்பட்டிருந்தது. கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு வருகின்றார். அங்கே அந்த வலைகளையெல்லாம் பிச்சு கொண்டு ஒரு பன்றி, அதாவது அந்த வலைகள் எப்படிப்பட்டதுன்னா சிங்கம், யானை முதலான விலங்குகள் கூட பிச்சு கொண்டு போக முடியாத அளவில் இருக்கக்கூடிய அந்த வலை, அந்த வலையை பிச்சு கொண்டு வந்த பன்றி, அதை நெடுந்தூரம் துரத்தி வந்த கண்ணப்பர், அவரை பின்தொடர்ந்த காடன் நானும் என்கின்றவரும் நமினி என்கின்ற நாயும், இவங்க 4 பேரும் அந்த பண்டியை துரத்தி கொண்டு பல காத தூரம் வருகின்றார்கள். அந்த ஒரு காதம் என்பது சிவகவிமணி ஐயா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு காதம் என்பது 10 நாளிகை அப்படிங்கிறாங்க. அப்ப அவங்க பலகாத தூரம், எவ்வளோ தூரம்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு, அதாவது நாம் இப்போ இந்த மகாலய அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய இந்த நாள், ஏன் இதை நாம் மிக பெரிதாக முன்னோர்கள் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஆண்டுகள்
ஓராண்டுகள் ஆகும். இதை கொஞ்சம் அப்படியே சிந்திச்சுட்டு போவோம், ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்குது. ஒரு ஆன்மா இங்க இருந்து யமலோகம் செல்வதற்கு 86,000 காத தூரம் செல்ல வேண்டும். ஒரு ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்சு யமலோகத்துக்கு போனாதான் அது சொர்க்கம் போகணும்னா நரகம் போகணுமான்னு முடிவு பண்ணுவாங்க. அதற்கு போறதுக்கே 86,000 காத தூரங்கள் போக வேண்டும். அப்படி இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் அப்படின்னா 6,02,000 கிலோமீட்டர். நம்ம உடலிலிருந்து இந்த ஆன்மா பிரிந்து பயணிக்கக்கூடிய தூரம் 6,02,000 கிலோமீட்டர் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு தூரம் சென்ற பிறகுதான் இந்த ஆன்மா எங்க போகணும்னே முடிவு பண்ணுவாங்க. அது வரையும் நாம் அந்த மாதம் தோறும் செய்யக்கூடிய அந்த திதியில அவர்களுக்குரிய அந்த செயல்பாடுகளை கிரியைகளை செய்து வரணும். ஆண்டு கிரியையிலும் கட்டாயமாக நாம் செய்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆன்மா அடுத்தடுத்த நிலைக்கு போகும். சரி, அடுத்த ஒரு கேள்வி வருது, இதெல்லாம் நாம் அடியாரா இருக்கிறவங்க செய்தே ஆகணுமா அப்படின்னா, சிவனடியாரா தீக்கை பெற்றவர்கள் சமய தீக்கையிலேயே தினசரி அவர்களுக்கு முவ்வேறு சுற்றம் முரணுறு நதகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி அப்படின்னு அந்த ஆன்மாவுக்கு தினசரி அவர்கள் வழிபாடு செய்து கொண்டு வருவார். நாம் முன்னோர் வழிபாடு இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்டு. எங்கன்னா நாம் அன்றைய பொழுது காலை மாலை சந்தி வழிபாடு என்று சொல்லப்படக்கூடிய அனுஷ்டான நேரங்களில் நாம் அதை செய்வதனால் அந்த ஆன்மாவுக்கு உரிய அந்த நீரும் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அந்த ஆன்மாவால் நமக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படாது என்பதுதான் அதில் சொல்லப்படக்கூடியது. அப்படி இந்த பன்றியை பலகால தூரம் கால தூரம் துரத்திட்டு வந்துட்டாங்க. அதுவும் அதுக்கு மேலே போக முடியாது. அங்கே என்ன ஆயிடுச்சுங்க, ஒரு மலை அடிவாரத்தில் அதுவும் ஓய்வெடுச்சு. ஓடி ஓடி பன்றிக்கே கலைச்சிருச்சு. அவ்வளோ தூரம் ஓடியாந்துருச்சு. அதை துரத்தி வந்த கண்ணப்பருக்கு எப்படி இருந்திருக்கும், கூட வந்த காடன் நானும் என்பவருக்கு எப்படி இருக்கும். இந்த காடன் நானும் என்பவர் எப்படி சொல்லலாம்னா நல்வினை தீவினை என்று சொல்லலாம். இரண்டு பேரையும் நல்வினை தீவினை என்று சொல்லலாம். அப்படி துரத்தி வந்த அவங்க அந்த பன்றியும் ஓய்வெடுத்தது, நம்ம கண்ணப்பரும் திண்ணனாரும் ஓய்வெடுத்தார். திண்ணனார் அங்கே அவ்வளவு தூரம் விரட்டி வந்த பன்றியை பார்த்தா, நீ இவ்வளவு தூரம் என்னை அலைய விட்டுட்டீல. நாமளே என்ன சொல்லுவோம், ஒருத்த மேலே கோபம் வருதுன்னா, என்னை இவ்வளோ பண்ணிட்டீல, உன்னை எது என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னை இவ்வளோ தூரம் விரட்டி வர வச்சுட்டீல, உன்னை நான் நேருக்கு நேர், ஏன்னா பக்கத்தால் தான் இருக்கிறாரு. அவருடைய அன்பு மிகவும் வலிமையானது. எடுத்து விட்டாருன்னா ஒரு அம்புலேயே செத்து போயிடும். இவர் தன்னுடைய அந்த சுரியை என்கின்ற உடைவாளை எடுத்து அதனை சண்டையிட்டு இரண்டாக பிளக்கிறார். அந்த பன்றியை இரண்டாக பிளக்கின்றார். அந்த அளவில் அந்த பிளந்து எங்கே கொண்டு வராங்க, இங்கே தண்ணி வேணும். அடுத்தது இப்போ வந்துட்டோம், நமக்கு இப்போ பசி. அதான் சொல்வார், தாங்கள் அதாவது அவர் சொல்வாரு, யாரு காடன் சொல்லுவான், நீங்கள் அருந்தி நாங்கள் தின்ற, நீங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சமாக சாப்பிடுங்க, நாங்கள் நிறைய சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த இடத்துல. அப்படி கொஞ்சமாக சாப்பிடுங்க, எங்களுக்கு நிறைய கொடுங்க, நாங்கள் நிறைய சாப்பிடணும்னு சொல்லி அங்கே சாப்பிட்றதுக்கு தண்ணி வேணும். சமைக்கணும்னா சாப்பிட்டா என்ன வேணும், நமக்கு தண்ணி வேணும் இல்லையா? தண்ணி, நல்ல தண்ணி எங்கே இருக்கிறது இங்கன்னு கேட்க, பொன்முகிலி ஆறு என்று சொன்னமுகி நதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நதி பொன்முகிலி ஆறு என்று நமக்கு பெரிய புராணத்தில் போற்றப்படுகிறது. அந்த திருமுகலி ஆற்றிலே போய் ஆற்றங்கரை ஓரமா ஒரு நிழல்ல, ஏன்னா மாமிசத்தை வெயில்ல போட்டாங்கன்னா என்ன ஆயிருங்க, சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால நிழலா பார்த்து ஒரு நல்ல அடர்ந்த மரத்தோட நிழல்ல கொண்டு போய் அந்த பண்டிகை வைக்கிறாங்க. வச்சுட்டு காடனை செய்ய சொல்றாரு. அதற்கு முன்பாக நானனிடத்தில் ஒரு கேட்கிறார். அதுதான் திண்ணனாருக்கு முதல் உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. திண்ணனார் குருநாதர் இல்லாம சிவபெருமான் அடையாளம் நல்லா தெரிஞ்சுங்க. முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் இருக்குது, இங்கேயும் குரு உபதேசம் நடக்குது. மாணிக்க வாசக பெருந்தகைக்கு திருப்பெருந்துறையில எப்படி அந்த குருந்த மரத்துக்கு கீழே நடந்துச்சோ, அது கண்ணப்ப நாயனாருக்கு இங்க மறைமுகமாக நடக்குது. இங்க நானும் சொல்றான் என்னன்னா, அங்க போனோம்னா எங்க அந்த மலைக்கு மேல போனோம்னா திருக்காலத்தி மலைக்கு போனா நல்ல காட்சி காணா. என்ன, செவ்வேல் கோணமில் குடிமி தேவர் இருப்பார் கும்பிடலாம். இது முதல் உபதேசம். அங்க போனோம்னா நல்ல காட்சி காணலாம் அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, எப்போ ஒருவர் குருநாதர் இடத்துல தீக்கை பெறாரோ அவர் உலகாயம் சம்பந்தமான பாரங்கள் குறையும். அப்பதான் அடுத்த பாடல் சொல்றார், என்மேல் பாரம் போவது ஒன்று உலது போலும். என்ன சொல்றேன், என் மேல ஏதோ ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது.
இப்போ நம்ம வந்து மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். நெஞ்சுண்டேஸ்வரர்கிட்ட வருவோம், வந்தோன்னு அப்பா உள்ளே போனேன் ஒரு வாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குதுப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அது மாதிரி திண்ணனார் சொல்கிறாரு, போவது ஒன்று உலகு போலும் என்கிட்ட இருந்து ஏதோ போன மாதிரி இருக்குது அப்படின்னா அவர் அந்த உலக வாழ்க்கை தொடக்கு அறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சுவாமி அங்கேயே அறுக்க ஆரம்பிச்சுட்டார் அந்த பேரை கேட்ட மாத்திரத்தில். இப்படி கேட்டு என்ன பண்ணுறாரு, அளமிடை கரைசூழ் சோலை அலர்கள் கொண்டு அணைந்த ஆற்றின் தெளிவுணர் இழிந்து சிந்தை தெளிவுறும் திண்ணனாதாம் கழிவரும் மகிழ்ச்சி பொங்க காலத்தை கண்டு கொண்டு குளிர்வரும் நதி ஊடு ஏகி புலவரை சாரல் சேர்ந்தார் என்ற அளவில் சென்ற வகுப்பினை நாம் நிறைவு செய்திருந்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த காலத்துக்கு மலைக்கு போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், நான் மேலே போய் அங்கே சொல்லுவார் பாருங்க, அதுக்கு முன்னாடி பாட்டில் வங்கு வில் காடன் தன்னை மரக்கடை தீக்கோள் பண்ணி இங்கு நீ இது நெருப்பு காண்பாய் இம்மலை ஏறி கண்டு நாங்கள் வந்து அணைவோம். நீ இங்கே மரத்தை புராசி அந்த அந்த கடைக்கோள் அப்படிங்கிற அந்த இங்கு நீ நெருப்பு கண்டா இம்மலை எது தீக்கோள் பண்ணி, அந்த காலத்தில் மரத்தை வந்து வராசினாங்கன்னா அது நெருப்போடு அதை வச்சு நீ இந்த பண்டிகை சுற்றி வை, நீ இங்கே நெருப்புக்கா நான் அங்கே இருக்கிற நெருப்புக்கானே. ஏன்னா நம்ம சாமி எப்படி ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதியாக இருக்கக்கூடிய நம்ம பெருமான். சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுடர் பனைமுனை பாதியே அரணே பங்கையத்து அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம பெருமான் சோதியின் வடிவமாக இருக்கக்கூடிய. ஆனால் நீ இங்க இருக்கிற நெருப்பை பாரு, நான் அங்க இருக்கக்கூடிய நெருப்பை பார்த்து விட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா நம்ம பெருமான் பொன்னார் மேனியனே, அந்த நெருப்பின் வடிவம் போல இருக்கக்கூடியவன் நம்ம பெருமான். அதனால்தான் செஞ்சடையப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி அந்த மாதிரி செக்க செவேன்னு இருப்பார். நான் அப்ப வந்து அடைவோம் அப்படின்னு அதுக்கு முன்னாடி பாட்டு சொல்வார். இங்கு தெளிவுணர் இழிந்து சிந்தை தெளிவுறும் திண்ணனார். இப்ப சிந்தை தெளிந்தது, அந்த காலத்தி மலையை பார்த்த மாத்திரத்திலேயே என்ன பார்த்துங்க, சிந்தை தெளிந்தது. அதுக்கு பேர் தாங்க திருமலை. 2 மலை திருமலை, ஒன்று திருக்கைலாயம், இன்னொன்று திருக்கால். இது 2 தான் சைவர்களாகிய நமக்கு திருமலை. மற்ற சமயத்திற்கு திருச்சிற்றம்பலம் நமக்கு வேண்டாம். சரிங்களா. அப்ப அடுத்த பாடல் பாருங்க, 101வது பாடல். கதிரவன் உச்சி நன்ன கடவுள் வாழ் வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை 5ம் ஆர்களி முழக்கம் காட்ட இது எங்களோ நானா என்பதற்கு இம்மலை பெரும் தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கரும் கொடிகொள் என்றான் சொல்றான். அப்படியே போறாங்க 2 பேரும். எப்ப கதிரவன் உச்சி நன்ன பாருங்க. இப்ப கண்ணப்பருக்கு நாம அவரு அந்த வில்லையும் அன்பையும், வில்ல முதல்ல எப்ப பிடிச்சாருங்க, உச்சி பொழுதுல பிடிச்சாங்க. உச்சி பொழுதுல தான் பிடிச்சாங்க. இதெல்லாம் புராணம் கேட்கறத நம்ம அப்பப்ப சிந்திக்கணும். அவங்க அப்பா எப்ப போய் அங்க அந்த வேலுக்கு வழிபாடு பண்ணாங்க, முருகனை வழிபாடு செய்தார். எதுக்கு, எந்த நேரம், காலையா மாலையா, உச்சி பொழுது. அப்ப நாம் எப்படி அந்த பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்றோமோ, காலையில 3 மணியிலிருந்து 5:30 மணி 6 மணி வரைக்கும் சூரிய உதயம் வரைக்கும் சொல்றோம் இல்லையா, பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்றோம். அந்த நேரம் தான் அவர்களுக்கு அந்த உச்சி பொழுது அவ்வளவு உகந்ததாக கருதப்படுகிறது. அதனாலதான் நம்ம ஆலயத்துல அந்த உச்சி கால வழிபாடு என்பது ரொம்ப சிறந்தது எங்கேயுமே. அப்ப நாம் எங்க இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நாம் அந்த உச்சி கால வழிபாட்டிற்கு வருவதற்கு நாம் முயற்சி செய்யணும் இல்லைங்களா. நாம் முயற்சி செய்யணும். அதற்கு பெருமான் கருணை நமக்கு. நாம் முயற்சி மட்டும் செய்யலாம், அதை நடத்தி வைக்கிறது அவர்தான். அப்படி அந்த கதிரவன் உச்சி நன்ன, அந்த சரியாக 12 மணி கடவுள்மால் வரையின் உச்சி அப்படிங்கிறார். அப்ப அந்த உச்சி பகலின் உச்சி பொழுதாக இருக்கக்கூடியது. நிலவுலக ஆகிய அண்டம் தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும். இந்த நிலவு அப்படியே இந்த பூமி சூரியனையும் சுற்றி வரும், தன்னைத்தானே சுற்றி கொள்ளும். அப்பொழுது 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும். எது, இந்த பக்கம் சூரியன் இருந்தால் அதுக்கு அடுத்த பக்கம் பூமிக்கு அடுத்த பக்கம் நேராக என்னங்க இருக்கும், சரியா 12 மணிக்கு நிலவு நிற்கும். அப்ப அந்த புத்தி ஒருநிலைப்படும் என்பது விஞ்ஞானம். எது, புத்தி ஒருநிலைப்படும் என்பது விஞ்ஞானம். அதை கண்ணப்ப நாயனார் புராணத்தில் இது ஏறக்குறைய 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. மாணிக்கவாசர் காலம் 3ஆம் நூற்றாண்டு என்று சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக, ஏன்னா மாணிக்கவாசர் சொல்றாரு கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின். அப்ப அதற்கு முன்னாடியே
இது நடக்கப்பட்டதாக இருக்குது குரான். அப்ப அது எந்த காலமா இருக்கும் அப்படின்னு பார்த்துங்க. அப்படி சுற்றி வந்து அப்ப சென்றரும் கதிரவன் 2 விசும்பு வைத்தார் என்பது அப்பர் சுவாமியோட வாக்கு. கதிரவன் அந்த உச்சி பொழுதுல இருக்கும் பொழுது அதிர்தரும் ஓசை 5 ஆறுகளையும் உலகம் காட்ட. அங்க ஏறக்குள்ள ஒரு வகையான ஓசை. இன்னைக்கு நாம பெரிய பெரிய மலைகளுக்கு போனோமா நமக்கு அது எப்படி கேட்கணும்னா வண்டுகளும் ஏதோ மரத்தை அடிப்பது ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனா அது என்ன, அரம்பையர்கள் தேவர்கள் வந்து இசைக்கருவி வாசித்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய ஓசை. அதுதான் கண்ணப்புரி கேட்குது. நானும் கூட போறவன்ட்ட கேட்கிறாரு, இது என்ன உச்சி மலையின் மேலீடு முகடு தெரிந்தது மயக்கம் எனக்கு கொண்டு கடவுள்பால் மயக்கம். நமக்கு எது மேல மயக்கம் இருக்குது? நாம உலக சுகபோகத்தின் மீது தான் நமக்கு மயக்கம் இருக்குது. தின்னனாருக்கு எங்க மயக்கம் இருந்தது? கண்ணப்பர் மேல மயக்கம், குடிமித்தேவர் மேல தின்னனாருக்கு மயக்கம் இருந்துச்சு. அதுதான் ஆசை அருமீன்கள் ஈசனோட ஆயினும் ஆசை அருமீன்கள் சொல்லுவாங்க. ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசை விட ஆனந்தமாமே. எந்த ஆசையை விடணும்? உலகத்தின் மீது மற்ற பொருள்கள் மீது இருக்கக்கூடிய ஆசையை விடணும். அவர் மேல ஆசை அதிகம் ஆகும். நம்ம பெருமான் மேல ஆசை அதிகம் வந்துச்சுன்னா இதெல்லாம், ஏன்னா ரெண்டும் ஒரே இடத்துல தாங்க இருக்குது. உலகப்பற்றும் இங்கதான் இருக்குது, இறைப்பற்றும் இங்கதான் இருக்குது. எது ஓங்கி நிற்குதோ அதை நம்ம பிடிச்சு நிற்போம். இவன் இந்த வயசுலயே சாமி கும்பிட்றான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஒருத்தர் 90 வயசாயும் ஒரு கோயில் பக்கமும் போக மாட்டேங்கிறார் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. ஏன்? அது உலகத்தை பிடித்து நிற்குது, இது இறையை பிடித்து நிற்குது இல்லைங்களா? அப்படி ஓசை 5 தேவ தும்பிகள் என்னும் தேவ வாத்தியங்கள் ஓசை விசேடம். அந்த 5 வகையான அந்த தேவ வாத்தியங்கள் வாசிக்கிறது தினநாளி கேட்குது. கூட போற நானனுக்கு அது வண்டுகளின் ஓசையாக கேட்கிறது. ஏன் அப்படின்னா அதுக்கு அடுத்த பாடல் இன்னும் 2 பாடல் கழிச்சு வரும். இங்கு செய்த தவத்தின் ஈட்டம். இங்க வருவோம் கோயிலுக்கு, நம்ம பெருமானை பார்ப்போம். பார்த்த மாத்திரத்துல நமக்கு என்ன தோணும்? அங்க ஏதேனும் ஒரு நம்ம சுவாமி ஏதாவது ஒரு வழியா ஏதாவது ஒரு சொல்ல நல்லபடியா நடக்கும்பா இந்த காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு கேட்கும்? நல்ல புண்ணியம் செய்திருந்தா அந்த வார்த்தையை நம்ம காதுல கேட்கும். அதை விட்டுட்டு அந்த மாதிரி காரியம் அதெல்லாம் சரி வராதுன்னு ஒரு கேட்கும். அப்ப நாம் தீவினை செய்திருந்தா அதுதான் நமக்கு காதில் கேட்கும். நன்மை செய்திருந்தா நல்லது நமக்கு கேட்கும். தீவினை செய்து வச்சுக்கிட்டோம்னா அந்த தீயது தான் நமக்கு காதில் கேட்கும். அப்படி என்ன பண்றாரு? 5 ஓசை கலிகொள் முழக்கம் காட்ட இது என்கொலோ நானா, இது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி நானா. இதுதாங்க தின்னனார் கடைசியாக உலகத்தவரிடத்தில் பேசின வார்த்தை. பின்னனால் கடைசியாக உலகாயத்தவரிடம் பேசிய ஆசை வார்த்தை. அது என்கொலோ நானா அப்படிங்கிறார். அது என்ன ஒரு சத்தம் அப்படின்னு சொல்லி ஞானனை கேட்க, என்றார்க்கு இம்மலை பெருந்தேன் சூழ்ந்தது. இந்த மலை சாதாரணமான மலை இல்லைங்க, பெருந்தேன். பெருந்தேனா அந்த ராணி தேனியில பார்த்தீங்கன்னா ராணி தேனி இருக்கும். இந்த தேனீக்கள் எல்லாம் நம்ம விரட்டிட்டு போனா முடியாதுங்க. அந்த ராணி தேனியை மட்டும் எடுத்துட்டு போய் எங்க ஒரு பக்கம் வச்சுட்டீங்கன்னா அந்த ராணி தேனி எங்க இருக்கோ அங்க பூரா இந்த தேனி போய் ஒட்டி தேனி என்ன பண்ணுங்க. அந்த மாதிரி அது போலத்தான் ஆன்மாக்களும் இறைவன் எங்க இருக்கிறானோ இறைவன் திருவடியை அப்படியே விரட்டிட்டு போய் இறைவன் திருவடியை பிடிக்கும். அது அந்த மாதிரி தான் இங்க. இம்மலை பெருந்தேன் ஒளிக்குள் இவர் கேட்டது போல தேவ தும்பி கேட்க பெறும் புண்ணியம் இல்லாதவன் நான். இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தியை கேட்க முடியாதவனாக ஞானம் இருக்கிறான். ஒளிகொள் நல்ல காட்சி காணும். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? மலைக்கு போனா நல்ல காட்சி. அப்ப கண்கள்லாம் என்னத்தை பார்க்கணுங்க? சிவபெருமான பார்க்கணும். அதுதான் நல்ல காட்சி. சிவத்தை பார்ப்பதும் அடியார் வேடங்களை வேடம் தொழுதல் மெய்நெறி ஞானமாகும். தெய்வ சேர்க்கிறார் பெருமானுடைய. அப்ப நம்ம வேடத்தையும் ஆண்டவனையும் அடியாரையும் குருவையும் தரிசனம் பண்ணனா அதுதான் நல்ல காட்சி. அதுதான் நல்ல காட்சி. மற்றதெல்லாம் வீணா போகக்கூடிய காட்சி, அழிந்து போகக்கூடிய காட்சி. அப்படி அந்த நல்ல காட்சியை காணலாம். அது சொன்னார். அடுத்து சொன்னாரு, கோணமில் குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம். கோணம்னா குற்றமில்லாதவன். நாமெல்லாம் குற்றமே இருக்கக்கூடியவங்க. நல்லா சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் யாராவது சொல்லிக்கலாம். குற்றம் மட்டுமே இருக்கக்கூடியவங்க நாம. அவர் எப்படிப்பட்டது? மின்மலன், குற்றம் இல்லாதவன். 8 குணங்கள்ல
அவர்கிட்ட அதுவும் உண்டு. நம்ம குணமில்லா இறைவன் குணம் இல்லாதவன். ஆனா திருக்குறள்ல என் குணத்தான் தாரை வணங்கா என் குணம் இருக்குதுன்னு சொல்லு. அந்த என் குணம் என்ன அப்படிங்கிறதுல குற்றம் இல்லாதவன்கிறது ஒரு குணம் இறைவனுக்கு. அப்படிப்பட்ட கோணமில் குடிவி தேவரை கும்பிடலாம். எங்க வந்தா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிற நாம உள்ளர வந்தாதான் குற்றமில்லாத இறைவனை கும்பிட முடியும். அங்கேயே போனோம்னா கும்பிட முடியும். அது மாதிரி அங்க அவர் பாருங்க, நம்மளும் தான் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறோம். என்ன இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்கிறோம், இத்தனை முறை கோயிலுக்கு வரோம். என்னைக்காச்சும் அவர் பால் ஒரு அன்பு அப்படி வந்திருக்குதா? ஏன்னா நம்ம குற்றம் இல்லை, நம்ம குற்றம் தான். முன்பு செய்த தவம் நமக்கு இன்னும் கூட்டல. அந்த தவம் கூட்டல. அந்த தவத்தை செய்வதற்கு தான் இப்ப முற்பட்டு எல்லாரும் அந்த வழியை தேடிக்கொண்டிருக்கும். அப்படி பெருந்தேன் சூழ்ந்த, அப்ப அந்த பெரும் தேன் ஆணைப்படியே அந்த கூட்டினை சூழ்ந்து அப்படியே அந்த ராணி தேனி ஆணைப்படி எப்படி அந்த தேனீக்கள் எல்லாம் போய் வைக்குமோ அதுபோல அந்த தேவர்கள் எல்லாம் வந்து இந்திரன் முதலான தேவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடியது அந்த திருக்காலத்தி மலை. கைலாயம் எப்படியோ அது போலத்தான் அந்த திருக்காலத்தி மலை. அப்படிப்பட்ட அந்த மலை தேவர்கள் அதுவும் மது மலர் ஈக்கள் வைத்து மருங்களும் ஒளிகளோ என்றான். அந்த அந்த ஒளிகள் தான் அந்த வண்டுகள் ஒழிக்குது இல்லையா, அந்த சத்தம் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி யாருங்க சொல்றாரு? நானும் சொல்றாரு. ஆனா திண்ணனாருக்கு அது என்னவா கேட்குது? தேவ தும்பிகள் அந்த தேவர்களோட இசைக்கருவி முழக்கங்களாக அது கேட்கிறது. அப்ப இங்க நடத்த செயல் ஒன்று, ஆனா கேட்ட செய்தி இரண்டா போகுது. எப்படி? அவரவர் புண்ணியத்திற்கு கேட்டார் போல சிவபோகச்சாரத்துல சொல்லுங்க. அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாளி அவரவரை கொண்டு இயற்றுமானார் அவரவரை நல்லார் கொள்ளார் என்று நாடுவது என் நெஞ்சே எல்லாம் சிவன் செயல் என்று என். அப்ப அவரவருக்குள்ளபடிதான். இப்ப நான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் சாமி தேவாரம் படிப்பாங்க, உட்காந்து சாமியை பற்றி நிறைய கேட்பாங்க, பாசுவாங்க, பேசுவாங்க. ஆனா சிலர் அதை ஈடுபாடே இல்லாம போவாங்க. அவன் ஏன் இது கேட்காமையே போறான் நாம கேட்டுட்டு இருந்தோம்னா அவருக்கு அவ்வளவுதான் தவம். அவருக்கு அவ்வளவுதான் தவம். அந்த தவம் இருக்கிற வரையும் தான் அவர்கள். நாம சில பேர் வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டு காலம் அந்த கோயிலுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு தவம் தீர்ந்து விட்டது. மீண்டும் அவர் அந்த ஆலயத்துக்கு வந்து தவத்தை கூட்டிக் கொள்ளவில்லை. தவத்தை கூட்டிக் கொள்ள அப்படி தவத்தை கூட்டி இருந்தார்னா மீண்டும் மீண்டும் அவர் அந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அவருக்கு அங்க வரக்கூடிய தவம் இல்லை. அதனால நீ ஏன் வர மாட்டேங்கிற, ஏன் கேட்க மாட்டேங்கிறன்னா அவர்களுக்கு தவம் அவ்வளவுதான் இல்லையா? அந்த மாதிரி இங்க பாருங்க, முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமாக அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்புனுக்கு உருகி உள்ளத்து எழு பெருவேட்கையோடு. சும்மா கண்ணப்பருக்கு வந்து இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாரு, ஏன் அவருக்கு மட்டும் இவ்வளவு உணர்வு வந்தது அப்படின்னு நம்ம கேட்கிறோம் கேள்வி. அது சேர்க்கிறாரால பார்த்தாரு, இப்படிதான் சொல்றதுன்னு பார்த்தாரு. முன்பு செய்த தவத்தின் ஈட்டம், முன்பு செய்த தவத்தின் ஈட்டம். ஏன்னா அந்த தவம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கிங்க, இவருக்கு நான் 6 நாள்ல முக்தியே இல்லைங்க. 6 நாள்ல முக்தி இல்லை. அந்த மாதிரி இறைவனை பார்த்த மாத்திரத்துல என்பு நெக்கு உருகி பாருங்க, என்பு நெக்கு உருகி அப்படி உருகுமானா அது அப்படியே மாணிக்கவாசகருக்கு தான் போகணும். நெக்கு உருகி நின்றலும் இருந்தாலும் கடந்தாலும் எழுந்தாலும் நக்கும் அழுந்தும் தொழுதும் வாழ்த்தி நானாவிதத்தால் கூற்றும் நவித்து செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலுசிலுத்து குக்கு நிற்பது என்றுகளோ என் கொல்லா மணியை புணர்ந்தே அப்படின்றோம். கொல்லா மணியை புணர்ந்தே அப்படின்னு. அப்ப நாம் அந்த மாதிரி ஒரு நிலை வரணும் அப்படின்னா நமக்கு முன்பு செய்த தவம் கூட்டம். அந்த தவம் இல்லை அப்படின்னா நம்மால எதுவும் செய்ய முடியாது. பொருள்பற்றி செய்கின்ற பூசனை போல் விளங்காது. செருப்புட்ட சீரடியார் வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேரிட மெய்குளிர்ந்து ஆங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. இதெல்லாம் மாணிக்க வாசக பெருமானுடைய கூற்றுங்க.
மாணிக்க வாசக பெருந்தகை எவ்வளவு திண்ணனாரை உள்வாங்கி இருந்தால் ஞானத்தின் வழியாக. ஏன்னா இவரு காலத்துக்கு போனதா நமக்கு வரலாறு தெரியல, திருவண்ணாமலை வரையும் வந்திருக்கிறாங்க, ஆனா காலத்துக்கு போனாரான்னு தெரியாது. ஆனா திண்ணனாரை பற்றி எவ்வளவு ஞானம் இருந்தால் அவருக்கு கண்ணப்பரை பற்றி இவ்வளவு பேசி இருப்பார். அப்ப முன்பு செய்த தவத்தின் தீர்த்தம். நாம் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் நமக்கு முன்பு செய்த தவம் இருக்கணும். அந்த தவம் கூட்டல அப்படின்னா நாம் இந்த கோபுரத்துக்குள்ளேயே வர முடியாது, ஆலயத்துக்குள்ள கோபுர வாசல்ல நம்ம நுழைய முடியாது. அப்ப இங்கு வருவதற்கு ஒரு தவம் வேணும். அதற்கு அடுத்தது இங்க தவம். ஏன்னா இன்னைக்கு நாம எத்தனையோ குலங்கள்ல பிறந்து நாம் உருத்திராக்கம் அணிந்து கொண்டிருக்கிறோம், பெருமானை வழிபாடு செய்கிறோம், தேவாரம் திருவாசகம் பாடுறோம். எப்படி? இது முன்பு செய்த தவத்தின் ஈட்டம். இன்னும் உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம கோயிலில் அர்ச்சகர் இருக்கிறாங்க, எல்லா ஆலயங்களிலும் இருக்கிறாங்க. அந்த அர்ச்சகரோட மகன் தான் அடுத்த அர்ச்சகராக வராரானா இல்லை. அவர் என்ன பண்றாரு, அப்பா இந்த வேலை உன்னோட நிற்கட்டும், நான் போனேன்னா ஒரு ஐடி கம்பெனிக்கு போனால் மாதம் எனக்கு 80,000 ரூபா நான் வாங்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இது நீ வெறும் தட்டில் வருதோ இல்லையோ நீ போய் நின்றுட்டு இருப்பேன், இதெல்லாம் நமக்கு ஆகாது. இல்லைங்க, இன்னைக்கு நம்ம வழிபாட்டாளர்களும் நம்ம சிவனடியாராக இருக்கிறவங்களும் அத்தனை ஆலயங்களிலும் அர்ச்சகரை நாம் நிறைய இடங்கள்ல இழிவுபடுத்துறாங்க, பேசுறாங்க. ஆனா நம்ம நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தது உங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த ஆலயம் இருள் மண்டி போய் புதார் மண்டி போய் இருந்தது. அங்க எல்லாம் வெத்தலை கடாங்க தான் இருக்கும், முன்னாடி வெத்தலை கடை, சைக்கிள் கடை, இதெல்லாம் தான் உள்ளார இருக்கும். உள்ளார வருவதற்கே அச்சமாக இருக்கும். ஒரு 6 அடி 8 அடிக்குள்ளதான் எல்லாமே இருக்கும் உள்ளார வாசலே. அதுக்குள்ள வந்தோம்னா நம்ம பெரியவர் தான் இருப்பார். அதனாலதான் பெரியவரை விடாம, பெரியவர் அவரை பிடிச்சுதான் நினைக்கணும். நஞ்சுண்டேஸ்வரர் பெரியவரை விடாம பிடிச்சி வச்சிருக்கிறாருங்க, அதுதான் உண்மை. நம்ம பெரியவரை நஞ்சுண்டேஸ்வரர் தான் விடாம பிடிச்சி வச்சுக்கிறார். நீ எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிற நில்லு அப்படின்னு. அத்தனை அவரோட அந்த உழைப்புங்க, அந்த அந்த தவம் அவருக்கு இருந்திருக்கு. நம்ம யாருக்கும் இறப்பாலும் எத்தனாயிரம் கோடி இது வரைக்கும் இறந்து செத்து போய் மீண்டும் பிறந்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை பேருக்கு இந்த தவம் இருக்குதானா? கிடையாது. அவருக்கு அந்த தவம் கூட்டியது. அவங்க அப்பா இருந்தார், அவரால் செய்ய முடியல, அவருக்கு அந்த தவம் கூட்டல. ஆனா இவருக்கு அந்த தவம் கூட்டியது என்ன? இந்த கோயிலுக்கு ராசகோபுரம் அமைக்கணும், ஆலய திருப்பணிகள் செய்யணும், அந்த திருமேனி அமைக்கணும். இத்தனை வேலை சாமி அவர் கொடுத்துருக்கிறார். இத்தனை வேலையும் கொடுத்து நம்ம எல்லாம் சிவபுராணம்னா என்னன்னே தெரியாதுங்க, உட்காந்து சிவபுராணம் பாடுன்னு சொல்லி கொடுத்து, தேவாரம் திருவாசகத்தை சொல்லி கொடுத்து, இத்தனையும் நம்ம அப்ப என்ன, அவர் நம்ம கூட்டுவதற்கு நமக்கும் தவம் வேணும், அதை கேட்பதற்கு கூட்டுவது. அந்த அளவுக்கு அவர் தவம் பண்ணியிருக்கிறார். அந்த தவத்தின் ஈட்டம் தான் இன்னைக்கு அவர் இந்த ஆலயத்தை இந்த அளவுக்கு நாம் எல்லாம் இவ்வளவு தாராளமா சொகுசா இருக்கிறோம்னா அதற்கு பெருமான் அவரையும் ஒரு காரணமாக கருவியாக வைத்திருந்தார். அந்த கருவியாக வைத்திருப்பதற்கு அவருடைய முன்பு தவம் கூட்டியது. அவங்க அப்பா காலத்திலேயே முடியலைங்க, ஏங்க அங்கே போய் தட்டில் 10 ரூபா கூட வராதுங்க, பிரதோஷத்துல அவர் சும்மா அரப்படி அரிசி போட்டு காப்பரிசி கொடுத்த காலம் இருக்கும்ல. ஆனா இல்லாத காலம் இருந்திருக்கும். அப்ப அவர் அந்த ஆலயத்தை விட்டுட்டு போயிருந்தாரு. இன்னைக்கு நம்ம கதி அதோ கதி தான், நமக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த சிரமமான நேரத்துல அந்த ஆண்டவனை பிடித்து அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் மனம் இருந்தது. இறைவனும் அவரை பிடித்தார், அவரும் இறைவனை பிடித்தார். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஆலயம் இந்த அளவுல நாம் இதை பாதுகாத்துட்டோம்னா போதும். இதுக்கு மேல நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், இருக்கிறதை நாம் பாதுகாத்து கொண்டோம்னா போதும். அந்த அளவுக்கு சாமி அவரை வச்சு அத்தனை பணிகளும் நிறைவு பண்ணிட்டார். அத்தனை பணிகளும் இங்கே நிறைவு செய்யப்பட்டு நிற்கிறது. ராஜகோபுரத்திலிருந்து விமானம் வரைக்கும் எல்லா ஆலயம் சுற்றுப்பிரகார 63 உட்பட அவருடைய ஒத்துழைப்பினால்தான் எல்லாமே நடந்தது இந்த ஆலயங்கள்ல. அதற்கு அவரும் மிகப்பெரிய ஒரு தவம் செஞ்சிருக்கார். அவர் தவம் பண்ணியிருக்கார். அந்த தவம் தான் இன்னைக்கு நாம. அது போல கண்ணப்பனார் செய்த தவம் அவரை அந்த மலையை முதலில் காண வைத்தது. எது? ஏன்னா இதுக்கு முன்னாடி அங்க எத்தனையோ 1000 பேர் காலத்துக்கு போயிருக்கலாம்ல, காலத்துக்கு போயிருக்கலாம். பின்னாடி இன்னைக்கும் நாம போறோம். காலத்துக்கு போனோம்னா நமக்கு ஏதாவது அந்த மாதிரி தெரியுதா? நிகழ்ச்சி நடக்கிறதே ஒரு தவம் தான். நாம எத்தனையோ ஆண்டு பார்த்துருக்கோம், ஒன்றும் நமக்கு தெரியாது. இன்னைக்கும் காலத்துக்கு போனோம்னா மலைக்கு போனோம்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தவம் அவ்வளவுதான், நம்முடைய தவம் அவ்வளவுதான். அவங்க செய்யறாங்களே, அவங்க தவத்துக்கு அவங்க போறாங்க. அப்ப நாமும் தவத்தை செய்ய முற்பட வேண்டும். நம்ம தவத்தை செய்யாம அவத்தை செய்யக்கூடாது, தவம் செய்யணும். தவமும் தவமுடையோருக்கு தான். நீங்க சும்மா தவம் செஞ்சிட முடியாது.
அதற்கு தவம் செய்வதற்கு ஒரு தவம் வேண்டும், புண்ணியம் செய்வதற்கும் ஒரு புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால புண்ணியம் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. அப்படி இங்க முன்பு செய்த தவத்தின் ஈட்டம், தவத்தின் ஈட்டம்னா தவம்னா குவிந்து போய் கிடக்கு ஈட்டம். எப்படி மூல பண்டாரம்னு சொல்லுவார் திருவாசகர், மூல பண்டாரம் வழங்குகிறார் வந்து முந்து மீனே. பண்டாரம் என்ன? அருளுக்கு இருப்பிடம், அருளின் மொத்த இருப்பிடம் எதுன்னு கேட்டா பண்டாரம். அதனால தான் நம்ம பழனிக்கு பண்டாரம்னு பேர். அவருக்கு பழனி பண்டாரம்னு பேர்னா அருளின் மொத்த இருப்பிடம் நம்ம பண்டாரம் என்பது அருளின் மொத்த ஞானத்தின் இருப்பிடம் பண்டாரம்னு பேர். கிடங்கு அப்படின்னு பொருள். அதுதான் இங்க ஈட்டம் என்பது கிடங்கு. எது? புண்ணிய அந்த தவத்தின் கிடங்கு, முடிவிலா இன்பமான, முடிவிலா இன்பங்க. எது? அந்த தவத்தை வழிபாடு செஞ்சோம்னா முடிவிலா இன்பம். அதான் மாணிக்கவாசகர் சொல்வார் கோயில் மூட்டத்தில், மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனை வழியடை தமுதை ஊறி நின்றென்னுள் எழுவரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய் தேரழிந்தெளிவே சிவபெருமானே திருப்பெருந்துறை உரை சிவனே ஈரிலா பதங்கள், முடிவிலா பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே. மாணிக்கவாசகர் இன்பமே என்னுடைய அன்பே அப்படின்பார். அப்ப அந்த அன்பு தாங்க சிவம். இங்க உள்ள இருக்குங்க அந்த அன்பு. அது என்னைக்கு வெளிப்பட்டு நிற்குதோ அன்னைக்கு பெருமானை நாம் கண்ணால் காணணும். அப்ப அந்த நல்ல காட்சியை காணணும். அப்ப கண்கால் காண்பீங்களோ அப்பர் சாமிக்கு வரணும். கண்கால் இந்த கண்ணுன்னு இருந்தா பெருமானை தரிசனம் பண்ணணும், காதுன்னு இருந்தா இறைவனை பற்றி கேட்கணும். அப்ப அந்த முடிவிலா இன்பமான, அப்ப அந்த மற்ற இன்பம் எல்லாம் என்ன ஆகுங்க? முடிச்சு போயிடும். இப்போ நாம் ஒரு திரைப்படத்துக்கு போகிறோம், 3 மணி நேரத்தில் அதோட இன்பம் போயிடும். வீட்டில் உட்காந்து 1/2 மணி நேரம் சீரியல் பார்ப்போம், அடுத்த 1/2 மணி நேரம் அதிகபட்சம் 10 மணி வரைக்கும், அதுக்கு மேலே அந்த இன்பமும் போயிடும். இப்படி அந்த இன்பத்தினால் நமக்கு என்ன வரும்? ஒரு துன்பம் வரும். இந்த முடிவிலா இன்பம் எப்படின்னா மேலும் மேலும் இன்பத்தை கூட்டும். தேன் எப்படி பருக பருக இனிக்குமோ அதுபோல அந்த இன்பம், இறைவனை தரிசிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, இறைவனை நுகரக்கூடிய அந்த இன்பம் எப்படின்னா மேலும் 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 நமக்கு அந்த இன்பத்தை, அந்த தேனை பருக வேண்டும் என்கின்ற அந்த உள்ளத்தை கொடுக்கும். அதுதான் அந்த தேன், திருவாசகம் என்கின்ற தேன். அதனால தான் மாணிக்கவாசகர் பெருந்தகை அது தேன்னு சொல்லியிருக்கிறார். ஏகப்பட்ட இடத்துல தேன்னு சொல்லியிருப்பார். ஏன்னு கேட்டால் இப்போதான் தெரியுது அவர் கண்ணப்பறை அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறார் அப்படின்னு, இல்லையா? அப்படி முன்பு செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி. அந்த ஆர்வம் இவ்வளவுதான் சொல்ல முடியலைங்க, அவ்வளவு ஆர்வம். முன்னை அவனுடைய நாமம் கேட்டார், முற்பிறவியில் செய்த அந்த ஈட்டம், அந்த செய்தவத்தின் ஈட்டம். அர்ஜுனனாக இருந்தார் இல்லையா? அர்ஜுனனாக இருந்த பொழுது செய்த தவம், அதோட ஈட்டம் தான் இப்ப மஞ்சமன தஞ்சோடு வையத்துள் பூசையால் நஞ்சமுது செய்தருள நம்பியன வேநினைந்து பஞ்சவயிரின் பார்த்தனுக்கு பாசுபதம் வீழ்த்தந்தான் பொங்கலங்கிளி மஞ்சுளவு கோலிலியம் பெருமானே முன்பு செய்த தவத்து. இப்ப யாரு அது சொல்ற பாருங்க, முன்பு கொஞ்சங்கிளி மஞ்சுளவு கோலிலி என்கின்ற தலத்துல பஞ்சவரின், பஞ்சவர்னா பஞ்ச பாண்டவர்களின் பார்த்தனுக்கு பாசுபதம் வீழ்ந்தவன். பார்த்தன்னா யாருங்க? பெருமானுக்கு பாசுபதம் கொடுத்தவன் அப்படிங்கிற. அப்ப அந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கிறார் அர்ஜுனனாக இருந்த பொழுது. அதற்கு உன்னுடைய மனக்கவலை ஒளிய நீ உன்னுடன் பிறந்தான் எந்த அந்த மனக்கவலை முன்னமே முனியாகி யமையாளும் தவமுனிவர். இது திருஞான சம்பந்தருடைய புராணம். முன்னமே முனியாகி யமை அடைய தவம் முயன்றான். சாதாரணமாக நம்ம 4 வந்துடலைங்க. அவர் வாகீச முனிவராக இருந்தார். யாருங்க? நாவுக்கரசர் வாகீச முனிவராக இருந்தார். நந்தியம்பெருமானின் திரு அவதாரம் தான் மாணிக்கவாசகர் பெருந்தகைன்னு சொல்லப்படும். நந்தியம்பெருமானின் திரு அவதாரம் தான். அங்கு செய்த கைலாயத்தில் இவங்க பெருமானுக்கு அணுக்க தொண்டர்களாக இருந்தவர்கள். அவர் ராவணனுக்கு இசை வாசித்து தப்பிச்சுக்கணும்னு சொன்னார். அதனால அவருக்கு போய் ஒரு பிறவி. அதுக்கு அடுத்தது இவருக்கு நந்திய பெருமானுக்கு வேத ஆகமங்களை தவறவிட்டார், அது சம்பந்த ஒரு பிறவி. இப்படி ஒரு திருவதாரம் கொடுத்தாங்க. ஊர் திரு தொண்டினை ஒழிய வறுமையான தவமுனிவர் வாகீசர் அப்படிங்கிற திருநாவுக்கரசு புராணத்தை சேர்க்கிறார் சொன்னார். இப்போ வாகீசரா இருந்தவர் தான் இங்க திருநாவுக்கரசு பெருமானா
திருவாவதாரம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படித்தான் கோச்செங்க சோழ நாயனார் அவருடைய வரலாறு நம்ம முன்னாடி கொஞ்சம் பார்த்தமா இருக்கு இல்லையா. இன்னைக்கு 74 ஏறக்குறை 76 மாடக் கோயில்கள் கட்டி கொடுத்திருக்கின்றார் கோச்செங்க சோழர். அவர் என்ன பண்ணார், முன்பு செய்த அந்த முன் பிறவியில் என்னவா இருந்தாரு, சிலந்தியா இருந்தார். அதை யானை துன்பம் செய்தனால் அடுத்த பிறவி எடுத்து வந்து யானையே புகாத மாதிரி மாடக் கோயில்களாக கட்டினார். அந்த கோயில்கள்லாம் யானை போய் வழிபாடு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இறைவன் மீது அனாதி பற்று கொண்டவர். இப்படி அது பாருங்க, அந்த பிறவியில் செய்தது இந்த பிறவியில் சாமி ஊட்டினார். அங்க நாம திருவாரூர் பக்கத்துல மகாபலி சக்கரவர்த்தி எப்படி திருவாவதாரம் பண்ணாங்க, ஒரு எலியா இருந்தா அந்த விளக்கு கிட்ட போனாரு, தெரியாம பக்கத்துல சுடருக்கிட்ட போனா நெருப்பிட்ட போனா என்ன அவங்க சூடு கிளம்பும், அந்த சூட்டை தெரியாம தான் தள்ளனார். நாம தெரிஞ்ச உடனே அடுத்து நம்ம சக்கரவர்த்தியா போவோம்னா அந்த எலி தள்ளல, தெரியாம தூண்டியது, அதனால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தது. இப்படி நம்ம பிறவியின் தவம் அந்த அளவுக்கு இருந்தா, அப்படின்னு ஒரு சிறு வயதில் ஒரு நூல் படித்தோம். அது என்ன நூல்ங்கிறது தெரியல. அந்த நூலில் சொல்லப்படும், ஒருவர் நம்ம ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த ஆலயத்துக்கு போகும்பொழுது அவர் எப்பொழுதுமே கோயிலுக்கு போனால் வெற்றிலை தாம்பூலத்தை போட்டு அந்த எச்சி அந்த கோயிலில் சுற்றிடுவார். ஆனால் அந்த நம்ம வெத்தலை பாக்கு போடும்போது கையில் சுண்ணாம்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுண்ணாம்பு என்ன பண்ணார்னா இந்த செவுத்தில் இருக்கிற எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படி தொடவது. அது ஏன்னா அவர் தொட அதில் இருக்கிற அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கப்பட்டு வந்து அவர் ஒரு காலத்தில் இறந்துட்டார். இறந்து போனோடனே யமதூதர்களும் வராங்க, இந்த பக்கம் சிவகணங்களும் வருது. வந்து சிவகணங்கள் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏப்பா அவன் கோயிலுக்குள்ள வந்து எவ்வளோ தீங்கு பண்ணியிருக்கிறான், அவனை கூட்டி போகிறதுக்காக வந்தான். அவன் தீங்குலாம் பண்ணலை, கோயில் இருந்த ஓட்டையெல்லாம் அடிச்சிருக்கிறான், அவன் செய்து சிவகுண்டின்னு சொல்லி அவங்களை கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ இது தெரியாமல் செய்த சிவகுண்டி, அப்படி நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருப்போம். நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா அப்பவே நாம் எங்க சுந்தரர் ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமி காலத்திலே பிறந்து அவங்களோடய போய் சேர்ந்துருப்போம். திருஞான சம்பந்தர் காலத்தில் பிறந்திருந்தோம்னா, தவம் இருந்து பிறந்திருந்தோம்னா நினைச்சு பாருங்க, அப்படியே எல்லாத்தையும் கைலாயத்துக்கு வாங்க, கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேரையும் சமைச்சவன், காய்கறி கொடுத்தவன், கூட்டினவன், பெருக்கினவன் எல்லாரும் வாங்கி கூட்டிட்டு போயிருந்தேன். நம்ம தவம் இருந்தா போயிருப்போமா, இல்லையே. இல்லாதனால தான் இப்போ ஏதோ வந்து சரி இந்த உனக்காக சேக்கிழார் பெருமானார் நூல் இருக்குது, அடியார்கள் இருக்கிறாங்க, அவங்களோட திருவடியை பணிஞ்சினா நம்மகிட்ட வரலாம்னு சொல்லி நம்மளை போட்டுக்கிறார். இப்பயாச்சும் பிடிக்கிறோம்னா அதுவும் அவருக்கு தான் தெரியும். அர்ஜுனன் பாசுபதம் வேண்டி முக்தியை வேண்டினான். அவர் நீ விரும்பியது தவம் செய்தது பாசுபதத்துக்கு மட்டும்தான், அதனால இந்த பிறவியில் உனக்கு முக்தி இல்லை, அடுத்த பிறவியில தரேன்னு சாமி சொன்னார். முக்தியை காலத்தில் தருகிறோம்னு சொல்லிட்டார் சாமி அப்பவே. அதனாலதான் அவருக்கு காலத்தில் எம்மை வேடுவன் என்று அங்க ஏன் இப்படி வந்து பிறந்தாரு, வேடுவன் குளம் பற்றி நிந்தனை செய்தார். அப்ப நாம் இனிமேட்டு யாரையாவது குளம் பற்றி பேசுவோமா, நீ அந்த குலத்தவன் இந்த குலத்தவன் யாராவது பேசுவோமா, பேசணும்னா அடுத்த பிறவி நமக்கு கட்டாயம் உண்டு. சிவபூஜை இருந்தாலும் தவம் இருந்தாலும் எந்த வகையான தீட்சை பெற்று இருந்தாலும் குலம் பற்றி பேசணும்னா அடுத்த நமக்கு கட்டாயம் நமக்கு பிறகு உண்டு, அது எந்த மாற்றமும் இல்லை. அப்ப கைலாயத்தின் உச்சி, அப்ப காலத்தியான் யாருங்க, கைலாய உச்சி உள்ளான் காலத்தியான் அவன் என் கண்ணுளானே. அப்பர் பெருமானுடைய வாக்கு. காலத்தி வேற கைலை வேற இல்லைங்க, அதனால தான் காலத்தி பாதி கைலை பாதின்னு அந்தாதியில பாடணும். நீங்க யாரெல்லாம் காலத்தி கைலாயம் போக முடியல, திருக்காலத்துக்கு போயிட்டு வந்தோம்னா போதுங்க, கைலாயம் போன புண்ணியம் கிடைக்கும். அதுக்கு அடுத்து எங்க போனோம், திருவையாறு போனோம்னா அங்க கைலாயம் காட்சி கிடைக்கும். இது ரெண்டு பார்த்தாங்கன்னா போதும், நம்ம வயசாயிடுச்சுங்க என்னால் கைலாயம் போக முடியாது, அப்பவா இருக்கவே இருக்குது திருக்காலத்தையும் திருவையாறு ரெண்டையும் பார்த்தாங்கன்னா போதும். நமக்கு இதுக்காக சாமி நமக்கு புண்ணியம் கொடுக்குறாருன்னு. அதற்கு தவம் வேணும் இல்லை, எல்லாராலையும் திருக்காலத்துக்கு போயிட முடியுமா, கண்ணப்பூர் போனாரே அப்படின்னு. அப்ப முடிவிலா இன்பம் அன்பில் எடுத்துக்காட்டு, முடிவிலா இன்பம் என்பது அன்பின் எடுத்துக்காட்டு. இரவா இன்ப அன்பு வேண்டி, இரவா அன்பு, நம்மகிட்ட இருக்கிற அன்பு என்ன அன்புங்க, முன்னாடி இருக்கிற வரையும் பெருமானை பார்ப்போம், அதையும் அந்த அன்பு சாமியில் இருக்குதானா, முன்னாடி ஒட்டிருப்பான், ஏப்பா கொஞ்சம் செவத்து ஒட்டி நில்லை. அன்பு எப்படி, அன்பு இருந்தா நம்ம அவரை பார்க்கலாங்க, அவரு நம்மளே பார்ப்பாரு. அதுக்குள்ள நம்ம முன்னாடி இருக்கிறவன்ட்டு அந்த அன்பு ரொம்ப போகும், கொஞ்சம் ஓரமா நின்று அவரு திரும்பாரு, ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்பாரு. இப்ப அன்பு இங்க என்ன ஆகுது, அன்பு ரொம்ப போயிடுச்சு, அந்த அன்பு ரொம்ப போயிடுச்சு. அங்க வந்தோம்னா பெருமானை நம்ம பார்க்க தேவையில்லை, அவரு நம்ம பார்த்தா போதும். உடார வந்துட்டு நாம போய் அவரை பார்க்கணும் இல்லை, அவரு தான் நம்மளையே பார்க்கணும். அவர் பார்த்தாதான் நம்ம நல்ல நிலைக்கு போகணும். அப்ப இரவா இன்ப அன்பு வேண்டில்
பிறவாமை வேண்டும். அந்த அன்பு இனியான் தன்னை அடைந்தார்க்கு இறைமருதனே. யார் சாமி எவ்வளவு இனிமையானவர் அப்படிங்கிறார். தன்னை அடைந்தார்க்கு சாமி ரொம்ப. அப்ப தவம் என்பது என்ன? நீங்க சும்மா தவம் தவம் சொல்றீங்க. நீங்க செய்த சிவபூசை தாங்க தவம். எது தவம்? நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சிவபூசை. சரிங்க. அப்ப சிவபூசை செஞ்சாதான் தவமா? அப்ப நேரா நம்ம இறைபக்த புராணத்துக்கு தான் போகணும். எதுக்கு? புண்ணியம் செய்வார் மலர் பறிப்ப, தவமுடையோர் மலர் பறிப்ப. அப்ப இறைவனுக்கு என்ன பண்ணும்? மலர் பறித்து கொடுத்தா அங்க ஒரு தவம் நீ பண்ற. அந்த தவம் அதிகமாக அதிகமாக அந்த தவம் அதிகமாக அதிகமாக அது இறைவனிடத்துல கொண்டு போய் நம்மை சேர்க்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்? முதல்ல மலர் பறிக்கிற தவம் நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும். மலர் பறிக்கிற தவம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அந்த தவம் இருந்ததுன்னா, மலர் பறிக்கக்கூடிய தவம் நமக்கு இருந்ததுன்னா அடுத்தது இறைவன் அடுத்த நிலைக்கு நம்மை கூட்டி செல்வான். அப்ப அந்த தவத்தின் ஏனையோர்கள் நோக்கி செய்கின்ற தவம் தவம் இல்லை. மற்ற தெய்வங்களையோ மற்றவர்கள் சிந்தனையோ இருக்கிறது தவம் இல்லை. சிவத்தை மட்டுமே வழிபாடு செய்வது தாங்க தவம். ஏன்னா அத்துணை கடவுள்களும் அத்துணை கடவுள்களாக போற்றப்படக்கூடியவர்களும் நம்ம பெருமான வழிபாடு செய்துதான் முக்தி அடைஞ்சாங்களே ஒழிய, முக்திக்கு நம்ம பெருமான் தான் முக்தி. இவரை விட்டா வேற யாராலையும் தர முடியாது. இவரை மாதிரி எளிமையாகவும் தர முடியாது. ஏன்னா அண்ணாமலை இங்க இருந்து நினைச்சோம்னா முக்தி. அப்ப நினைச்சிட்டே சாமி முக்தி தந்துவானா அங்கதான் வச்சிருப்பாரு. ஆடி பாடி அண்ணாமலை கையோட ஓடி பூணும் வினைகளே. முதல்ல நல்லா ஆடி பாடி பெருமான் கூத்து மாடி கும்பிட்டு மாணிவாசல் இதை கண்ணப்பர் பண்ணுவார். அப்ப அந்த பெருமானை பார்த்த மாத்திரத்தை நம்ம இடத்துல ஒரு ஆட்டம் வர வேண்டும். ஆடி பாடி அண்ணாமலை கைகளை ஓடி போகணும் வினைகள். அந்த எப்படி அண்ணாமலை வரணும்னா அப்படியே சம்பந்தத்தை காதலாகி கசிந்து கன்னிமலை. அந்த காதல் அன்பு எல்லாமே ஒரு இரக்கம் இதெல்லாம் ஒன்றுதான். ஒரே பொருளை தரக்கூடியதுதான். காதல் அன்பு இரக்கம் இதெல்லாம் ஒரே புண்ணியம். இதெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடியது. அப்ப தவத்தின் உணர்வு விட்டு அப்ப ஏனையவர்களை நோக்கி செய்கின்ற தவம் தவம் இல்லை. அப்படி அந்த தவத்தில் விட்டு நல்ல காட்சியை காணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? இதுக்கு முன்னாடியே அந்த தவம் பூர்த்திக்குது. அந்த அரை கால தூரம் வந்தாங்க. வருவதற்கு முன்பாக அந்த மலைச்சார் வர அக்காட்சி அக்குன்றின் அன்புவோம் என்று விருப்பத்தை தந்தது. அந்த மலையை பார்த்த உடனே கண்ணப்பருக்கு அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்தது. அந்த மலையை போய் நாம பார்க்கணுமே, அது என்ன மலை அந்த அப்படின்னு. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாரு? அங்க போய் நல்ல காட்சி, அங்க யார் இருக்கிறா? நல்ல காட்சி காணாங்க. அங்க யாராவது ஒருத்தர் இருக்கணுமே, யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தாரு. அங்க போன குடிமித்தியார் இருக்கிறார். அடுத்த உபதேசம் அவருக்கு நடந்தது. அடுத்த உபதேசம் நடந்தது. அது ஆசைக்கும் நெஞ்சுக்கு ஒரு விருப்பு விரைந்தது. இப்ப என்ன இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆசை வந்துச்சு. ஆக அங்க போன குற்றம் இல்லாத இறைவனை பார்க்கலாமாமே, அவர் எப்படி இருப்பார் இறைவனா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. போனாரு, சிந்தை தெளிவுற்று. அடுத்து எங்க போனாரு? பொன்னுவிலியில போய் நீராடினாரு. ஏன்னா மேல அகம் குளிர்ந்தாதான், இந்த உடம்பு குளிர்ந்தாதான் உள்ளம் குளிரும் போதுதான் அந்த குளிர்ந்த உள்ளத்துள்ள இறைவன் சுழவிட்டு பிரகாசம். அந்த குளிர்ந்த உள்ளத்துலதான் இறைவன் இருப்பான். அந்த குளிர்ந்த உள்ளம் எப்படி இருக்குன்னு நமக்கு எப்ப தெரியும்னா, எப்ப நம்ம இடத்துல கோபம் இல்லாம இருக்கிறதோ, சாத்வீகமாக இருக்கிறோமோ, அமைதியாக இருக்கிறோமோ, அங்கதான் இறைவன் இருப்பான். அந்த குணம் இப்போ நமக்கு 3 குணம் உண்டு. சாத்வீகம், ராசசம், தாமச குணம் 3 குணம் மாறி மாறி வரும். நல்லாவே இருக்கும். இப்பதான் நல்லா பேசுறான், நாய் மாதிரி கத்துறான்டா, அது ராசச குணமாகி போயிடும். இப்பதான் நல்லா பேசிட்டு இருந்தான். நம்ம வீட்டுல சொல்லுவோம், ஏமா இன்ன வரைக்கும் நல்லா தாமா இருந்தேன், இப்ப என்னமா வந்துச்சு கேட்கலாமா இல்லையா? பையன் சொல்லுவான், ஏப்பா இன்ன வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்து இப்போ கத்துற அப்படின்னு. அந்த குணம் அடுத்து மாறிடுச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் பண்ணணும் அந்த கோபம் போயிட்டு அப்புறம் தெரிஞ்சு அதை பண்ணி இதை பண்ணி சொல்லணும். அது தாமச குணம். இப்படி நம்ம இடத்துல 3 குணம் மாறி மாறி வரும். அப்ப நாம அந்த சாத்வீக குணம் இருக்கும் பொழுதுதான் இறை வழிபாட்டை செய்யணும். அதனால அந்த காலை நேரங்களில் தூங்கி எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே ஆண்டவனை வழிபாடு செஞ்சது. வீட்டை விட்டு வெளியே போறது அதுதான் 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எந்திரிச்சு 3 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணுங்க. இதுதான் மனிதனோட எந்திரிக்கக்கூடிய நேரம். நாம 8 மணிக்கு அலாரம் வச்சுதாங்க எந்திரிக்கிறோம். 8 மணிக்கே அலாரம் வைக்கிறோம். 8 மணிக்கு அலாரம் வச்சு அதுவும் இப்பெல்லாம் பரவாயில்ல. நம்ம பள்ளிக்கூடம் போகக்குள்ள 9 மணிக்கு இருக்குன்னா கூட மணி என்ன 9 தானே, இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு அப்பா அம்மா என்ன சொல்லுவோம், 9 மணி ஆனாலும் இருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா நாம் எந்திரிக்க வேண்டிய நேரம் 3 மணி.
எந்திரிச்சு காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் இறை வழிபாட்டில் இருக்கணும். இறை வழிபாட்டில் வந்துடணும். 6 மணிக்கு பரார்த்த வழிபாடு என்று ஆலய வழிபாட்டுக்கு நாம் வந்துடணும். 6 மணிக்கெல்லாம் நம்ம ஆலய வழிபாட்டுக்கு வந்துடணும். இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. ஆனால் இந்த விதியெல்லாம் நாம கடந்தாலும் பெருமான் என்ன பண்றான், நாம் எவ்வளவு கீழே போனாலும் பெருமான் வந்துட்டே இருக்கிறான். அதாவது பெருமான் ரொம்ப அளவிலா சீருடைய நம்ம பெருமான் எப்படின்னா அளந்து சொல்ல முடியாத உயரத்தில் இருக்கிறார். யாவருக்கும் மேலாம் அளவிலா சீருடைய யாவருக்கும் கீழாம அடிநாயே அப்படின்னு மாதிரி. இப்போ நம்ம எவ்வளவு கீழே போனாலும் சாமி வந்துகிட்டே இருக்கிறார். நம்ம இந்த பிறவி என்கின்ற கடல்ல அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அவரு பின்னாடியே துரத்திக்கிட்டே வராங்க. விட்டமுன்னா உன்னை நானே அப்படின்னு. ஏன்னா கடலிலே வளைவானனாக இருக்கக்கூடிய பெருமான் நீ எங்க போயிடுவ பார்க்கலாம் அப்படின்னு விடாம வந்து நம்ம பிடிக்க வந்து கொண்டே இருப்பார். காட்டிலே நீ போனீங்கன்னா காட்டிலே வேடனாகும், கடலிலே வளைவானனாகும் சாமி. இந்த பிறவி என்கின்ற கடல்ல நம்ம கூடவே மூழ்கி வந்துகிட்டே இருக்கிறார். நாம பிடிக்கிற அப்படி சிந்தை தெளிவுற்றி மலை பெருந்தேன் குந்தமர் தின்னனா உலக நிலை விட்டார். இப்ப என்ன பண்ணாரு, அப்படியே அந்த உலக நிலை கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு நம்ம போன வகுப்புல கொடுத்த பாருங்க 36 தத்துவங்கள். அது கடந்தாதாங்க நமக்கு தவம். 24 தத்துவங்கள் கடந்து 25வது தத்துவம், அதாவது முதல் 5 தத்துவம் மண் நீர் நிலம் நெருப்பு காற்று, அது பஞ்சபூதத்தால் தான். இதுதான் முதல் 5 தத்துவம். இது ஊரு ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்று சொல்லப்படக்கூடிய 5. இப்படி 5 கலந்து போகுதுங்க. 24 தத்துவம் 24 படி ஏறிட்டாரு. 24 தத்துவம் போயிடுச்சு. அடுத்தது குருடன் என்கின்ற தத்துவத்துக்கு போயிட்டாரு. இப்படி 25வது தத்துவம். இப்படி கடந்து அப்படியே போயிட்டே இருக்கிறார். என்னன்னா சிவசார்பு பெற்று செல்லும் பதிமுறை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதிமுறைகள்ல போயிட்டே இருக்கிறாரு. தவப்பெருக்கினாலே உயிர் உலகத்தை விட விட சிவத்தை பற்றுகின்றது. தவம் அதிகமானதுன்னா இந்த உலகை பற்றி நம்ம இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அறியாம போகும். அது எப்படி போகும், நாம விடணும்னா அதெல்லாம் விட முடியாதுங்க. அது எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தையின் கையில் இருக்கக்கூடிய பொம்மை போல. இன்னைக்கு நம்மளே சொல்லிக்கலாம். ஏன்னா நாம தூக்கத்தில் கூட அந்த அலைபேசி செல்போனை கையில் வச்சுக்கிட்டே இருப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம், தூங்கிடுவோம். அது நம்மளை அறியாமல் விழுந்துடும். எப்போ விழுவோம், நம்ம தூங்கிட்டோம்னா விழுந்துருக்கு. அது எப்போ வந்துச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த உலக பற்றுகள் எல்லாம் சிறிது சிறிதாக நீங்கும். எப்படி அந்த ஆழ்ந்த உறக்கம், அந்த ஆழ்ந்த சிவசிந்தனை வரும் பொழுது இதெல்லாம் அப்படியே போயிடும். இது போகணும்னா நம்ம இந்த இடத்துல என்ன வேணும், ஆழ்ந்த தவம் சிவசிந்தனை வேண்டும். இருந்தால் தான் இது நம்மை விட்டு போகும். அப்ப ஆர்வம் பொங்கி இன்பமான அன்பை உயிருக்கு காட்டான், இன்பமான அன்பை காட்டணும் அப்படின்னு இறைவன் முடித்தானா, அதுக்கு நமக்கு தவம் கூட்டிருச்சுன்னா அந்த தவத்தின் வழியாகத்தான் இறைவன் நமக்கு ஒவ்வொன்றையும் ஊட்டுவான். அதற்கு தவம் வேணும். ஏன்னா கண்ணப்பருக்கு 6 நாள் முக்தி கிடைச்சிச்சு. அவரு மாமிசம் வச்சு படைச்சாரு. அவருக்கு அது மாமிசம் தான் வச்சு படைக்கணும்னு தெரியாதுங்க. அடுத்தடுத்த பாடங்களை நம்ம பார்க்க போறோம். நானும் பார்த்த காட்சிகளை பதிவு பண்ணான். நான் அதைத்தான் அவர் அப்படியே செய்கின்றார். என்பு நெக்கு உருகி பெருங்காதல். இப்ப அதிகமா காதல் ஏற்பட்டுச்சு. ஒருவர் மேல அளவுக்கு அதிகமான அன்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க. அவங்கள நினைச்சு நினைச்சு இந்த உள்ள உருகுங்க. ஏன்டா நல்லா தானே இருந்தேன், ஏன் இப்படி இழைச்சிட்டேன்? ஒன்றும் இல்லைங்க பையன் அப்படிதாங்க கொஞ்ச நாளாவே ஒரு 3-4 மாசமா அப்படிதான் இருக்கிறான். ஏன்னா அவன் வேற ஒன்றை பற்றி நிற்கிறான். அந்த ஆன்மா என்ன பண்ணிடுங்க, வேற ஒன்றை பற்றி நிற்கிறது. அதனாலதான் அந்த ஆர்வம் ஒன்றை பார்த்து அதிலே மயங்கி விட்டதுதான் தாருகாவனத்து பத்தினிகள் இடத்துல நடந்தது. தாருகாவனத்து ரிஷியோட துணைவியார் இடத்துல நடந்துச்சு. நம்ம சுவாமி வந்தாரு பிச்சாருன்னா அந்த அழகில் மயங்கினாங்க. மயங்கின மாத்திரத்துல அவங்க எப்படி வளையல் தானா விழுந்துருமா அப்படின்னா, வளையல் கழுந்து விழுந்ததா, சேலைகள் தானாக விழுகிறது. எப்படி நடந்துச்சு இது அப்படின்னா, அந்த வளையல் கழுந்த அளவுக்கு அந்த உடம்பு விழுந்துருச்சு. புரியுதுங்களா? தானா இப்ப நம்ம போடுறப்ப எவ்வளவு சிரமப்பட்டு அதை போடுறாங்க. எப்படி தானா? அப்ப அந்த கை வந்து மெழுந்தாதான் அந்த வளையல் தானா விடும். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த ஈடுபாடு, அதன் மீது ஒரு ஈர்ப்பு. அந்த மாதிரி தாங்க அன்பு. இந்த அன்பு எப்படின்னா, அந்த மலை இவர் எப்படி இருந்துச்சுன்னா காந்தம் கண்ட இரும்பு போல. காந்தத்துக்கு பக்கத்தால் ஒரு இரும்பு வச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், போய் சக்குன்னு அந்த கொட்டி தளரது கண்ட மெழுகது போல. இவர் எப்படி உழுவிச்சு உள்ளோம்
அந்த நெருப்புக்கு பக்கத்தால் ஒரு மெழுக வச்சோம்னா எப்படி உருகுமோ அது போல இவருடைய அன்பு இருந்தது. அந்த மலை எப்படி இருந்தது என்று பார்த்தோம்னா காந்தம் கண்ட பசாசத்து போல, காந்தம் கண்ட இரும்பு, அந்த இரும்பு போல போய் டக்குன்னு ஒட்டிக்கிச்சு, பிடிச்சிச்சு. நம்மளும் தான் அந்த அளவுக்கு தவம் இருந்தது. ஏன் இப்போ இந்த இடத்துல தவத்தினிட்டு இவ்வளவு சொல்றோம்? ஆர்வம் பொங்கி மண்மேல் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி. இந்த மண்மேல் காதல் கூற வள்ளலார், வள்ளலார் மலையை நோக்கி. இப்ப கண்ணப்பருக்கும் அந்த வள்ளலாரை பொருத்திக்கலாம், நம்ம சுவாமிக்கும் பொருத்திக்கலாம். வள்ளலார் மலையை நோக்கி, வள்ளலார் மலையை நோக்கி. மலையை நோக்கி போனார் யாரு? திண்ணனார்னு சொல்லலாம். சுவாமியோட வள்ளலாருடைய மலையை பார்க்க போனார்னு சொல்லலாம். இந்த இடத்துல ரெண்டுக்குமே ஒன்றா வச்சிருக்கிறார். இருபொருள் ஒரு சொல் என்கின்ற அளவில் இதை வச்சிருக்காங்க. என்பு நெற்று உருகி உள்ளத்திலும் பெரும் வேட்கையோடு, அந்த பெரும் வேட்கை, அளவில்லா இன்பம், அளவில்லா காதல், அந்த அன்பு, அதுதாங்க கண்ணப்பருக்கு முக்தியை கொடுத்து. அந்த அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலா. அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்பது திருமூலருடைய வாக்கு. அந்த அளவுக்கு அந்த அன்பு இருந்தது. பெருங்காதல் வேட்கையினால் பூம்புலன் யாக்கை குறைகுறை கனிய பொன்னிடும் கோயிலாய் புகுந்தின் எங்கெல்லாம் மாணிக்கவாசர் எங்கெல்லாம். அப்ப மாணிக்கவாசர் அதான் எலும்பை உரிக்கும் பாடல். யாசனா ஜீவ் போப் இரண்டாம் போப் சொன்னார், போன் மெல்டிய சாங் அப்படின்னு. எலும்பை உருக்கக்கூடிய பாடல்கள் எது? திருவாசகம். அப்ப திருவாசகத்தை நாம தொடரும் அப்படின்னா நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா நம்மளால திருவாசகத்தை தொட முடியும்னு பாத்தீங்க. எல்லாராலையும் சாதாரணமா திருவாசகத்தையோ சிவபுராணத்தையோ சொல்லிவிட முடியாது. 96 தத்துவங்கள்ங்க சிவபுராணத்தோட வரி. ஆனா அவர் 32ல இறைவன் திருவடி அடைஞ்சார். சரிங்களா? 96 தத்துவங்களையும் கடந்தா இறைவன் திருவடியை நாம் அடையலாம். 96 தத்துவங்கள், 36 தத்துவம், தாத்வீகம் 60. ஆக 96ஐயும் கடந்தா பெருமான் திருப்படி அடையலாங்கிறதுக்கு அது 96. இவர் உட்காந்து மாணிக்கவாசர் கணக்கு போட்டா வச்சாரு. ஞானிகளுக்கு அதுவா தானா அமைகிறது, அப்படியே அமைகிறது. அந்த மாதிரிதான் 32வது சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நான் இறைவன் திருப்படி அடையணும் அப்படிங்கிற அந்த வரி வரும். அது எப்படி அவரா வச்சாரா? 32 இறைவன் போயிடும் அவருக்கு தெரியுமா என்ன? இறைவன் தானா அமைச்சு கொடுப்பது. அப்படி அமைத்ததுதான் அந்த பாருங்க, எலும்பு நெருத்து உரி, அந்த எலும்பெல்லாம் உருகும். நம்ம இறைவனை தேடி தேடி, காஞ்சி பெரியவர் தான் சொல்வார், இறை வழிபாட்டுக்கு போனா அந்த உடம்பானது உருகணும், உள்ளமும் உடம்பும் உருகணும். நமக்கு உடம்பு பெருத்திட்டே போகுது. அப்ப நம்ம அன்பு எந்த அளவுல இருக்குன்னு பார்த்துங்க. சாமிகிட்ட போகும் பொழுது நம்ம உடம்பு என்ன ஆகுதுங்க? உருகணும். நாம கோயிலுக்கு வந்ததோட இப்ப பெருத்து தான் போயிருக்கிறோம். அந்த அளவுல தான் நம்ம அன்பு இருக்குது இல்லையா? அப்ப நம்ம அன்பு நல்லா உருகலை. இறைவனை பார்த்தீங்கன்னா இறைவன் பால் நமக்குலாம் காதல் வரலைங்க. நமக்கு வேற எங்கேயாவது தான் வருது, இறைவன் பால் வரல. பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் தான் வருதே ஒழிய, மண் மீது இப்படித்தான் வருதே ஒழிய இறைவன் பால் நமக்கு வந்தா உருகி பெருமான நாம அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இல்லை, அது பெருமான் நமக்கு கொடுக்கட்டும். 103வது பாடல். நாணனும் அன்பு முன்பு நளிர்வரை ஏற தாமும் வேணு தவங்கள் என்னும் பெருகு சோபானமேறி ஆணையாம் சிவத்தை சார, ஆணையாம் சிவத்தை சாரா அனைவார் போடும் ஐயர் நீர்நிலை மலையை ஏறி நேர்படச் செல்லும் போது. பாத்தீங்களா? ஒரு தலைவனுக்கு தலைவன் தான் வழிகாமிக்கும். தலைவன் வழியில தானே நம்ம போகணும். இப்ப ஒரு தலைவனின் வழியில தான் நம்ம போகணும். ஆனா இங்க யார் போறான்? நாணனும் அன்பு முன்பு, அன்பு முன்பு நளிர் வரை. இப்ப சின்னனாருக்கு முன்னாடி நானும் போயிட்டு இருக்கான். இது சேக்கிழாருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இப்ப எப்படா ஒரு தலைவனுக்கு இது நாட்டு குடிமக்கள் வழிகாமிக்க முடியுமா? அது எப்படி நல்ல தலைவனா இருக்க முடியும்னு சிந்திச்சு நான் தெய்வ சேக்கிழார் சொல்லுமா என்ன பண்ணாரு? நானுக்கு முன்னாடி கண்ணப்புற அன்பு போகுதுன்னு. கண்ணப்புற அன்பு எங்க போகுதான்? நானுக்கு முன்னாடி இருக்குதான். அதுதான் சொன்னார். நாணனும் அன்பும் முன்பு நலி. நானுக்கு முன்னாடி திண்ணனாருடைய அன்பு இருக்குது அப்படிங்கிறார். அது திண்ணனார் உடம்பு வேணா சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நிகழ்ச்சிக்கு ஏப்பா வரல, என் உடம்பு தாங்க அங்க இருந்துச்சு, என் நினைவு பூரா இங்கதான் இருந்துச்சு. உங்க வீட்டுல நேரம் இந்த விசேஷம் நடந்திருக்குமா, அந்த நடந்திருக்குமான்னு இங்கேயே தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். நாம் இது
ஒரு முகஸ்துதிக்காக சொல்லப்படக்கூடிய எண்ணம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லைங்க. சேக்குலார் வருவார், அவருடைய அன்பை மேம்படுத்தணும். தின்னனார் தான் முன்னாடி போறாருன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணாரு? அன்புன்ற நாணமும் அன்பும் உண்டு நளிர்வரை ஏறத்தாமும் வேணு தவங்கள் என்னும் பெரு சோவானமேரி. வேணு தவம் அப்படிங்கிறார். இப்ப வேணு தவங்கள் என்னும் சோவானமேரி. அப்ப வேணு தவம்னா என்ன? உரியவர் நம்மை பேணுமா காண்க கொற்றையா அடிப்பேனா எம்பிரான் சம்பந்தன். கொன்றையா அடிப்பேனா. பேணுதல் என்றால் என்ன அர்த்தம்? பாதுகாத்தல். அதனால்தான் கைலை போகும் பொழுது காரைக்கால் அம்மையாரை பார்த்தவர் சொன்னார், நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னார். நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னார். அப்ப இப்ப பேணு தத்துவங்கள், பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானமே. இப்பதான் அந்த தத்துவங்கள்லாம் ஒண்ணா விடணும்னு சொன்னீங்க. இப்ப பேணணும்னு சொல்றீங்க. எப்படிங்க பேண்டது? எல்லாம் சிவபெருமானை வைத்து பேணணும். பேணு தத்துவங்கள் என்னும் சோபானம் ஏறி அப்படின்னா அத்துவாக்கள். அப்படின்னா தத்துவங்கள், தத்துவாக்களின் சோதனைகள் சொல்லப்படுது. அத்துவா சோதனையில் நாம நமத்தாமாக தத்துவத்தை வழிபடுதல். இப்ப ஆன்மார்த்த பூசை செய்யக்கூடிய, சிவபொழி செய்யக்கூடிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இது தேவை. ஆன்மார்த்தமா பூசை பண்ணக்கூடியவங்க நாவி கமலத்தில் இருந்து அங்க நாதத்தில் இருந்து 14 அந்த தத்துவங்கள் 24 அந்த தண்டாக இருக்கும். இங்கே இதய தாமரை என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல 7 வித்யா தத்துவங்கள் 7 சிவ தத்துவம் ஒன்று எற்றிதழ் தாமரையில 56 அச்சாரங்கள் இருக்கும். அதில் இறைவன் வைத்து வழிபாடு செய்யணுங்கிறது தான் ஆன்மார்த்த பூசையோட தத்துவம். சிவபூஜை சும்மா நாம் எடுத்துக்கிறோம், சிவபூஜைனா இப்படி இல்லை. அது சைவ சித்தாந்த அடிப்படையில் அங்கே இருந்து வரக்கூடிய அந்த 24 தத்துவங்கள் தாமரை தண்டாகும். நெஞ்ச தாமரை அந்த 8 இதழ்கள் கொண்ட தாமரையில 7 இதழ்கள் வித்யா தத்துவம் என்று சொல்லப்படக்கூடியதும், ஒரு இதழ் சிவத்தத்துவம் என்று சொல்லப்படக்கூடியது 51 அச்சாரங்கள் கொண்ட 51 மரகத இதழ்கள் இருக்கும். அதில் இறைவனை இருத்தி பூசை பண்ணணும். இதுதான் பேணு தத்துவங்கள். அந்த எதையை கொடுத்தானோ முல்லை வைத்து முல்லை எடுப்பது போல இறைவன் நமக்கு கூட்டிய மாயா என்கின்ற இந்த உலகத்தை வைத்து இறைவனை நாம் அடைய வேண்டும். அதுதான் பேணு தத்துவம். தத்துவங்கள் இப்ப நாம தத்துவங்கள் படிநிலையில கடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அத்துவாக்கள் 6 அத்துவாக்கள் சொல்லப்படும். இது வந்து நுண்மை தீக்கையில தான் நமக்கு செய்வாங்க. நுண்மைனா தீக்கையில 4 வகையாக இருக்குது. சமயம், விசேடம், உண்மை, ஆச்சாரியம் என்று சொல்லப்படக்கூடிய 4 வகையான தீக்கை. அதுல 3வது தீக்கையில தான் இந்த அத்துவாக்கள் அறுக்கப்படும். அங்கதான் உங்களுக்கு முக்திக்கு உண்டான பஞ்சாக்கரம் உபதேசம் செய்யப்படும் குருநாதரால். இதெல்லாம் பாருங்க கண்ணப்ப நாயனாருக்கு நடக்குதுங்க. இப்ப உண்மை தீக்கை, அதாவது நிர்வாண தீக்கை என்று சொல்லப்படக்கூடிய தீக்கை இப்ப கண்ணப்ப நாயனாருக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்க எப்படி அவருக்கு திருவடி சூட்டி சாமி தீக்கை கொடுத்தாரோ அது இங்க நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த அத்துவா என்பது 2 அல்ல 1. அதாவது ஆன்மாவும் இறைவனோட 2 கலத்தல். ஏகனாகி இறைவனை நிற்கிற மாதிரி ஆன்மா இறைவனோட கடத்தல். இங்க அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த முக்தியை கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம்? நாம அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அத்துவா என்பது வழி அல்லது பாதை என்று பெயர். நாம் இறைவனை அடையும் பாதை அந்த அத்துவாக்களை வச்சுதான் 6 அத்துவாக்கள். அதன் வழியாகத்தான் நாம் இறைவனை அடைய வேண்டும். அத்துவா அப்படிங்கிறது சித்தாந்த 6 அத்துவாக்கள். சரியை, கிரியை, யோகம், ஞானத்தின் வழியாக 4 வாதங்கள் சிவபுண்ணியங்களை என்பது நாம் அறிவோம். இவற்றையே தவம் என்று சைவம் கூறப்படும். சைவத்தில் என்ன பண்றாங்க? சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4 வகையில ஏதேனும் ஒன்றை பிடிச்சா இது 16 வகையா இருக்குது. சரியையில 4, கிரியில 4, யோகத்துல 4, ஞானத்துல 4. சரியை கிரி இப்படி 16 வகையான ஏதேனும் அந்த ஒன்றை பிடிச்சோம்னா தான் நாம் இறைவனை போய் சேர முடியும். அதற்கேற்றார் போல நமக்கு முக்திகள் வழங்கப்படும் என்பதுதான் இது. முடியும் தவம். நம்ம பண்றதெல்லாம் என்ன பண்ணுங்க? முடியும் தவம். இவர் செய்தது என்ன? முடிவிலா தவம். அன்னப்படி செய்தது என்னங்க? முடிவில்லா தவம். நாம செய்தது நம்ம வினைக்கேற்றார் போல முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த பிறவி எங்க போய் சாமி எங்கே இருத்துமோ எங்கே கிடக்குமோ என்றது. நம்ம இந்த பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. இந்த பிறவியில பெருமானை பிடிக்காம விட்டுட்டோம்னா
அடுத்து நம்ம மனுஷனா பிறப்போம் யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் இங்க இருக்க நம்ம யாராவது ஒருத்தரால் சொல்ல முடியுமா? அடுத்த பிறவியில மனிதனா எடப்பாடியிலே பிறப்பேன், இல்லை தமிழகத்துல பிறப்பேன், இல்லை இந்தியாவுல தான் பிறப்பேன் யாராவது நம்மளால சொல்ல முடியுமா? 84 லட்சம் யோனி வேதத்தில் இறைவன் எங்கே கொண்டு போய் போடுவாரோ தெரியாது. ஆக இந்த உடல் நல்லா இருக்கும் பொழுதே நாம உலகாயத்துக்கு தேவையானதை தேடிக்கொண்டு அருளையும் தேட வேண்டும். அருளையும் தேட வேண்டும். பெருமான இருக்க பிடிக்கணுங்க. சிக்கன பிடித்தேன் எங்க பாலினை குறித்தும் தாயும் சால பரிந்து நீ பாவியை உடைய ஊனினை உருக்கி உள்வொளி பெருக்கி உழப்பில ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானி யாருனை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்து அருள்வது நீயே. போய் பெருமானை இருக பிடிக்கணுங்க. போவார் பாருங்க காலத்தில கண்ணப்பர் அப்படியே போய் கட்டி தள்ளி உச்சி வந்து நிற்பாருங்க. ஒரு குழந்தை அது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை காலையில நம்ம கூடவே இருப்பான், நம்ம கூடவே இருக்குங்க. அந்த குழந்தைய நம்ம 8 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் அனுப்புவோம், வேன்ல ஏற்றி 8 மணிக்கு அனுப்புவோம். அந்த குழந்தை 3:50க்கு வந்துடுவான். ஆனால் அந்த 3:40 அந்த அம்மா பார்ப்பாங்க பாருங்க, அந்த ரோட்டையே எட்டி எட்டி பார்ப்பாங்க. 3:40 அந்த ரோட்டை எட்டி பார்ப்பாங்க. பையன் வந்துட்டானா. ஆகா 3:50 வந்த உடனே அந்த பையன் அங்கேருந்து ஓடியாருமான இந்த அம்மா எழுந்திரிச்சு ஓடி போய் அவனை கட்டி தெளிவு அந்த பையெல்லாம் வாங்கிட்டு அப்படி பாராட்டன்னு அப்படின்னு சொல்லி எப்படி பண்ணுவாரோ அதுதாங்க கதை. அதுதான் கண்ணப்பருக்கு அப்படி தெரிஞ்சு போவாருங்க. அடுத்தடுத்த பாட்டு அவருக்கெல்லாம் நம்ம போகும் பொழுது அந்த அத்துவா அந்த முடிவுலா தவம், அவர் தவம் அப்படி இறைவன் குருவடிவாக வருகிறான். அந்த குருங்கிறது யார்? அடுத்து ஒரு கேள்வி சொல்லலாம். எப்ப பாரு குரு வேணுங்கிறீங்க சைவத்தில், அந்த குருங்கிறது யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவன் தாங்க குருவா வெளியே வரும். நீ என்ன குணத்தோட இருக்கிறோமோ அதுதான் நமக்கு வெளியே வரும். நாம் எந்த இறைவனை வழிபாடு செய்கிறோமோ அவங்க வழியாதான் அந்த மந்திரம் தான் நமக்கு உபதேசம் செய்யப்படும். எனக்கு முருகனைத்தான் ரொம்ப பிடிக்கணும், உனக்கு முருகன் சார்ந்த குருநாதர் அமைவாங்க, கௌமாரத்தை சார்ந்த குருநாதர் அமைவாங்க. எனக்கு சிவபெருமானைத்தான் பிடிக்கணும், சைவத்தை சார்ந்த குருமார் அமைவாங்க, 5 எழுத்து உபதேசம் பண்ணுவாங்க. பெருமான்கிட்ட அடுத்தடுத்து நிலைத்து போறதுக்குண்டான உபதேசங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்ப நாம யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும் தான் அப்படி சொன்ன. ஆறுருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவ்வுருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். அப்ப எப்படி நாம நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு குருவாக வரும். குரு இல்லாம நம்மால எதையும் செய்ய முடியாது. அதற்கு நம்ம கண்ணப்ப நாயனார் புராணமும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. தம்முதல் குருவுமா, அப்ப இறைவன் குருவடிவில் வரை. அதுதான் தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்ந்த. தம்முதல் குருவுமாய் நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் தான் நமக்கு குருநாதராக என்ன பண்றாருங்க, மானுட சட்டை தாங்கி வருகிறார். இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதியின் வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் குருநாதனாக நம் முன்பு அந்த வடிவம் தாங்கி வருகிறான். அதற்கு இறைவன் நம்மை நோக்கி வரும் பாதை வழி, மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், இது 6 ஏதாவது ஒரு வகையா தாங்க வருவார். இதுதான் 6 அத்துவாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 6 தான் அத்துவாக்கள். நல்லா உள்வாங்கிங்க. வழி, மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம். இந்த 6 வழியா தான் இறைவன் நம்மை ஏதாவது ஒரு வழியா நம்மை ஆட்கொள்வான். அப்படி வரும் பொழுது தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம். பெருகு சோபானம் அப்படிங்கிறார். அப்படின்னா தத்துவங்கிறது என்ன? சுத்தமாயும் அசுத்தமாயும் சேர்ந்தது. இதில் தத்துவங்கள் தோன்றியது 36. இதில் தோன்றது 36 தத்துவங்கள். தத்துவத்தின்படி தத்துவ சோபானம் என்பது ஒரு படி. சோபானம் என்பது ஒரு படியா இறங்கும். அதுதான் அவரு முதல் படியிலிருந்து அப்படியே போகும்பொழுது எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னை விட்டு ஏதோ சுமை குறைந்தது போல தோன்றிடுச்சு. அப்ப அங்க ஒவ்வொன்றா கலந்துச்சுன்னு அர்த்தம். 36 தத்துவங்கள்ல ஒவ்வொரு தத்துவமா கலந்து. அப்ப நம்ம ஏற ஏற இறைவன்கிட்ட போக போக நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றா என்ன பண்ணோம், நம்மை விட்டு அகலணும். நம்மகிட்ட என்னைக்கு நம்ம பிறக்கும் பொழுது நம்மகிட்ட ஒன்று சாப்பிட்டு பழகணும். அதையவே இன்னைக்கு விட முடியல. நம்மளால பிறக்கும் பொழுது ஒன்றை சாப்பிட ஆரம்பிச்சோம், இருப்பா இன்னும் கொஞ்சம் நாள் விட்டுறேன் அப்படின்னு சொல்றேன். ஒழிஞ்சு அது தூக்கி எறிகிறோமா? ஒன்று இல்லைங்க, டாக்டர்கிட்ட போவோம், இனிமேல் நீ சுகரு எதையுமே தொடக்கூடாதுமா. வந்த வழியிலேயே என்ன பண்ணுவோம், வரக்கூடிய ஐஸ்கிரீம் கடை பார்த்தோம் வண்டி நின்றுடும். சாப்பிட்டுட்டு ஒரு மாத்திரை சேர்த்து போட்டுக்கலாம். அப்ப பயமுறுத்தினால் கூட நம்மால் அதை விடறதுக்கு இல்லை. ஆனா அது என்ன கொஞ்சம் உலகப்பட்டு அந்த கொஞ்சம் கொஞ்சமா விட்டோம்னா தான் இறைவனுக்கு போகணும். அப்ப அந்த
அந்த குணங்கள் 10. அந்த ஒரு படிநிலை என்பது மண் பற்றி விடுதல். முதல் படி எடுத்து வச்சாருங்க, மண் தத்துவம் அவர்கிட்ட கண்டு போயிடுச்சு. யாரு சின்னதா முதல் படியில கால் எடுத்து வச்சாரு. மண் தத்துவம் என்று பட சொல்லக்கூடிய மண் தத்துவம்னா என்ன? உடம்பு தான். இந்த உடம்பு என்னங்க? மண் தத்துவம். இந்த சதை மண் தத்துவம். எப்படி மண் தத்துவம்னு கேட்டோம்னா, இந்த சதை வளர்வதற்கு, உடம்பு வளர்வதற்கு என்ன காரணமாக இருக்கிறது? மண்ணிலே விளையக்கூடிய, மண்ணை சார்ந்து விளையக்கூடிய அந்த அரிசி, பருப்பு போன்ற அந்த பொருள்கள் தான் இந்த உடம்பை வளர்க்கும். இது மண் தத்துவம். அப்ப முதல்ல இந்த உடம்பு மீது இருக்கக்கூடிய பற்று முதல்ல அவருக்கு போயிடுச்சு. இந்த உடம்பு மீது இருக்கக்கூடிய பற்று இப்படித்தான் 37. இது ரொம்பமா விரிச்சுக்கிட்டே போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அப்படி 36 தத்துவங்களும் ஒவ்வொன்றாக விடப்பட்டது. ஆணையாம் சிவம். அடுத்து சொல்றாரு பாருங்க, ஆணையாம் சிவத்தை சாரா அனைவார் போல் ஐயர் அப்படிங்கிற. ஆணையாம் அப்படின்னா புறத்தே இருந்து நின்று. அப்ப புறத்தே இருக்கக்கூடிய சிவம் உயிருக்கு பசு உயிருக்குள் இருக்கக்கூடிய சிவம் புறத்தை வெளிப்படுத்தி தோன்றும். எங்க? திருமேனிகளால். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய சிவம் இங்கே இருக்கக்கூடிய திருமேனிகளாக நீங்கி சிவத்தை விளக்குதல் உள்ளாகிய இரக்கமே அருள். அருள் இங்க இருக்கக்கூடியது என்னங்க? அருளின் வடிவம் தான். அதனால தான் அம்மையே அப்பா உப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆறுமுது அப்படிங்கிறது. அப்ப அந்த தத்துவம். அப்ப சக்தி, அருள் என்பது சக்தி. ஆணையாம் என்பது ஒரு பொருளுக்குள் அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்பே. இது சிவஞான போதும். எது? ஆணையின் நீக்கமின்றி நிற்கும். ஆணைங்கிறது அருள்னு சொல்லுங்க. அப்ப ஒன்றாய் இருக்கக்கூடிய, வேறாயும் இருக்கிறான், வெளியிலையும் இருக்கிறான், ஒன்றாகவும் இருக்கிறான். ஒன்றாய் உடனாய் வேறாய். நாம் இது போன வகுப்புல சொன்னோம். எப்படி ஒன்றாய் உடனாய் வேறாய்? யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுவாங்கன்னவங்க இல்லை. ஒன்றாய் அப்படின்னா ஒரு தாய் கர்ப்பமாக இருக்கும் பொழுது அந்த குழந்தையும் தாயும் வேறு வேறு இல்லைங்க. இந்த அம்மா உணவு எடுத்துக்கிட்டா அந்த குழந்தைக்கும் உணவு போகும். இது ஒன்றாய் இருக்கிறது. அடுத்தது குழந்தை பிறந்த பிறகு வேறாய். ஒன்றாய் உடனாய். உடனாய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இந்த அம்மா என்ன உணவு கொள்றாங்களோ அது அந்த குழந்தைக்கு பாலாக மாறி அந்த அம்மா பக்கத்தாலேயே உடனாய் இருக்கு. அப்ப அடுத்தது வேறாய். ஒரு பெரிய பையனாயும் அவன் தனியா போயிடுவான். இப்ப ஒன்றாய் உடனாய், இப்ப வேறாய். இப்ப இதுதான் அங்க நமக்குள்ள இப்ப இறைவன் தான் நடந்த விஷயம், நடந்த செய்தி. அப்படின்னா ஒன்றாய் இருந்த நமக்குள்ள ஒன்றாய் இருக்கக்கூடிய இறைவன் இப்ப பக்கத்தில் வெளியேற்பட்டு தோன்றான். அப்புறம் வேறாய் நிற்கிறான். யாவருக்கும் மேலா அளவிலா சீருடையான. அப்பதான் நமக்கு பெருமான் தெரியலாம். நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் அது தெரியலைங்க. நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளவு பெரியவன் இங்க இருக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. அப்படி ஆணையாம் சிவத்தை சார. அப்ப மெய்ஞான காணுமி அந்த சார்பு உணர்வு அப்படின்னா சார்பு உணர்ந்து சார்பு கெட்டு மற்றொழிந்து சார்தரும் நோய் என்பது சேக்கிழார் திருவள்ளுவருடைய வாக்கு. அப்ப சார்பு அப்படின்னு எல்லா பொருள்களுக்கும் சார்பான செம்பொருளை உணர்ந்து பற்று கெடுமாறு. பற்றுக பற்றற்றான் பற்றை பற்று விடற்கு அப்பற்றை. இந்த திருக்குறளோட ரொம்ப சிறப்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வார்த்தைக்கும் நம்மளுடைய உதவி. பற்றுக பற்றற்றான் பற்றை பற்று விடற்கு அப்பற்று. அந்த எல்லா இடத்துலையும் ஒட்டும். யாதனின் நீங்கியா நோதல் அதனின் இளன். இதில் எங்கேயுமே ஒட்டாதுங்க. இந்த குறள் சொன்னீங்கன்னா எங்கேயுமே ஒட்டாது உதடு. இந்த பற்றுக பற்றற்றான் பற்றை பற்றி விடற்கு அப்படிங்கிற இடத்துல எல்லா வார்த்தைக்கும் ஒட்டும். இதுதான் பற்று. எதை பற்றணும்? உள்ளார இருக்கிற பெருமான் திருவடியை பற்றணும்னா தான் உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய பற்று நம்மை விட்டு அகலும். அதுவரை அகலாததான் நிற்கும். அப்ப சார்பு. அப்ப துன்பத்தை நீக்கணும்னா, நமக்கு துன்பம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணும்? துன்பத்தை நீக்கணும்னா இந்த நிலம் முதலாக இருக்கக்கூடிய எல்லாமே விடணும். படிமுறைகள் ஏறி நீக்கி சிவத்தை அடையும் சார்பு. இப்போ இந்த சார்பு என்பது சிவத்தை அடையக்கூடிய. அவர் அந்த மலை ஏறாது. நமக்கு இங்க உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை எப்படி நீக்க வேண்டும் என்பதுதான் அந்த சார்பு. அந்த பேடு தத்துவம் என்னும் சோபானம் ஏறி. பேடு தத்துவம் என்னும் சோபானம் ஏறி. அப்ப நீர்நிலை மலை ஏறி நேர்பட செல்லும் போதில். அப்ப யாரு? ஐயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமை உடையவர்கள்.
ஐயர் அப்படின்னா பெருமை உடையவர்கள். எப்படி ஐம்புலன்களையும் வென்ற முனிவருக்கு ஐயர் அப்படின்னு பேரு. அப்படியே நந்தனார்ட்ட போனீங்களாலும் திருநாளை போவாருக்கு இதே சொல்லுவார்கள், ஐயர் அப்படிங்கிற சொல் அங்கேயும் கையாளப்படும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் என்ன பண்ண, ஐம்புலன்களை வென்ற முனிவர்கள். ஐம்புலன்களையும் வெல்லணும். இது போய் கண்ணு ஒன்று வாய் ஒன்று பேச, கை ஒன்று செய்ய, புலால் கமன் மெய் ஒன்று சார, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண் ஒன்றை பார்க்க, இப்படி ஒவ்வொன்று பார்த்துட்டு இருந்தா ஐம்புலனும் வெளியில தான் இருக்கும், பெருமானிடத்தில் இருக்காது. இப்ப இவர்கள் என்னப்பட்டவர்கள், ஐம்புலன்களையும் வென்றவர்கள். அப்ப அது வெல்லணும்னா அதுதான் முனிவர்கள், ஐயர் அப்படின்னு சொல்லப்படும் இல்லையா. ஐம்புலன்களையும் வென்றவர்கள். அப்ப படிமுறை ஏறி நீக்கி சிவத்தை அணையும் சார்புடைய பூதமும் கரணமும் குறிகளையும் புலனும் பொருந்திய குணமோர் மூன்றும் நாதமும் கடந்த வெளியே நீயும் நானுமாய் நின்ற நரகனும் அப்படிங்கிற பட்டினத்தான் ஆறாரையும் நீத்தல் மேனியும் பேரா அடியன் பெருமாறே என்பது கந்தர் அனுபூதி. ஆறாரையும் கடந்து பேரா நிலை அடியன் பெருமாறே என்பது கந்தர் அனுபூதி. அப்ப 104வது பாடல். திங்கள் சேர் சடையார் தம்மை சென்றவர் காணாமுன்னே அங்கனர் கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்த தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல நீக்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவிலில் அன்புருவா ஆனார். இப்ப அங்க போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அன்பே வடிவமாக அங்க பெருமான் இருக்கிறார். செற்றவர் சடையார் தம்மை காணா முன்னே. பெருமானே அங்க காணா முன்னால் காணும் பொழுது போகான் என்றார் அப்படிங்கிறது எப்படி போனார்னு சொன்ன முடியாது. அது மாதிரி இங்க காணா முன்னே அப்படின்னா காணும் முன்பாக அங்கனார் அருள் கண்ணுடையவர், கண்ணுக்கு அடிகளது கண்ணோட்டம் உடையது. இப்ப இந்த கண்ணுக்கு கண்ணோட்டம் இல்லைன்னு வச்சுங்க, அது இந்த உடம்புக்கு புண்ணுங்க. இந்த கண்ணுக்கு கண்ணோட்டம் இல்லைன்னா அது இந்த உடம்புக்கு புண். அப்ப கண்ணோட்டம் என்பது என்ன, இறைவனை பார்த்தல். நம்ம இப்ப குருநாதர் நமக்கு தீட்சை கொடுக்குறாங்க, இறைவன் நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிவம் குருவாக வந்து போய் உட்கார்ந்த மாத்திரத்துல குருநாதர் நம்மளை பார்ப்பார். எங்க திருநீர் வச்சு விடுவாங்க, திருநீரை வச்சுட்டு எங்க என்னுடைய கண்ணை குருவ நடுவை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பார்த்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க, குருவ நடுவை பாருன்னு சொல்லுவாரு. குருநாதர் அவருடைய அருள் கண்ணை கொண்டு நம்முடைய பலவினைகளை நீக்கம் செய்வார். ஏன்னா அழுக்கு இருக்கிற இடத்துல தூய்மையை வைக்க முடியாது. இப்ப நமக்கு குரு உபதேசம் நடக்க போகுது அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மலங்களை நீக்க வேண்டும், அழுக்குகளை நீக்க வேண்டும். அந்த அழுக்கை நீக்கும் வேலைதான் குருநாதனாக வந்து இறைவன் நமக்கு செய்வான். அந்த அருள் கண்ணோட்டம் அப்படிங்கிற நோக்கம் என்ன, குருநாதனாக வந்த இறைவன் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மலங்களை எல்லாம் நீக்கினான். அப்ப நீக்கிட்டு அது வெற்றிடமா போயிடுவேன். அடுத்து நான் அருளை கொண்டு நிரப்பினான், அருளை கொண்டு நிரப்பினான். அந்த அருள் தான் அது சென்று கண் முன்னோட்டம். அங்கனார் அருள் கண்ணுடையவர், கண்ணுக்கு ஆவது போல கருணை கூர்ந்த நோக்கம் இருவினை பயனை ஊட்டும் திரோதான உருவமாய் நின்ற மரக்கருணை மாறி அறக்கருணை சிறந்த நோக்கம். நமக்கு இறைவன் 2 விதமா அருள் செய்வான்னு பார்த்துருக்கோம். 8 வீரட்டங்களிலும் செய்தது அறக்கருணை, மரக்கருணை. ஏன்னா இவங்களுக்கு மறவர்கள் ஒரு பேர் உண்டா, மரக்கருணை. மற்ற இடத்துல செய்ததுனா நமக்கு செய்து கொண்டு இருப்பதெல்லாம் அறக்கருணை. மரக்கருணைனா போர் செய்து அவர்களை வதம் செய்து தன்னுள் வைத்துக் கொள்வது. இப்ப யமனுக்கு பண்ணது, கஜமுகாசுரனை கொண்டது, காமனை எரித்தது, இப்படி எல்லாமே அது பூரா என்னங்க, மரக்கருணை. இறைவன் 2மே கருணை தான். அறம் செய்தாலும் கருணை தான், மரம் செய்தாலும் கருணை தான். இறைவன் நம் மீது வைத்த கருணையின் காரணமாகத்தான் நம்மை தண்டிக்கிறான். அது எப்படின்னா, ஒரு தாய் என்ன பண்ணாலும் ஒரு குழந்தையை அரவணைச்சு போவார். ஆனா ஒரு தந்தை ஒரு எல்லைக்கு மேல போனோன்னு என்ன பண்ணுவாருங்க, குழந்தையை அடிப்பார். ஏன் அடிக்கிறார் அந்த குழந்தைய? ஒரு தந்தை ஏன் அடிக்கணும்? தவம் இருந்து பெற்ற குழந்தை ஏன் அந்த தந்தை அந்த குழந்தையை அடிக்க வேண்டும் என்றால், அதுதான் அந்த குழந்தையின் மீது வைத்த அன்பு. அன்பின் காரணமா, அன்பு இருந்தா தாங்க அடிப்போம்.
அன்பு இல்லைன்னு வச்சுக்கலாம், எப்படியோ போயிட்டு போறான், விட்டுட்டு போறான். என்ன அவசியம் இருக்குது? அவனைய நாம தண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லையே. அப்ப அடிக்கிறோம்னா அவன் மேல இருக்கக்கூட அன்பு அதிகமாயிடுச்சு, அதை காமிக்க வழி தெரியல, அதனால அடிச்சு. அன்பின் அதிகம் தான். இப்ப நம்ம அப்பா நம்மளை அடிச்சாருன்னா அடிச்சு அடிச்சு அக்காரமும் தீட்டி, அடித்து அடித்து அக்காரமும் தீட்டி. அப்படி இறைவன் நம்முடைய ஒவ்வொரு பிறவியிலையும் அடித்து 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 கொண்டு வந்துதான் இன்னைக்கு நம்முடைய ஒரு மனிதனாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படித்தான் நம்ம அப்பாவும். தாய் அன்போட அரவணைப்பா, ஆனா அப்பா சில நேரங்களில் நம்ம தண்டிப்பார். அப்ப நம்ம நினைப்போம், ஒரு வயசுக்கு மேல போயிட்டா எங்க அப்பா என்னை அடிச்சுட்டே இருக்கிறான், ஏன் அடிக்கிறான்? நம்ம மீது வைத்த கருணை, அளவு கடந்த பாசம், அன்பு, இதனால தான் நம்ம அப்பா நம்மளை தண்டிக்கிறார். அப்ப நமக்கு வினையை ஊற்றான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமா பெருமான் நம்ம அனுபவிக்க வைக்கிறான்னு ஏற்றுக்கொள்ள ஒழிய, நானும் தான் வந்து கும்பிட்டேன், எனக்கு சாமி இப்படியே தயா பண்றாரு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அவர் நம் மீது வைத்த கருணையின் காரணமாகத்தான் அதை நமக்கு ஊட்டுகிறாரே ஒழிய, ஏன்னா அந்த கருணை இல்லைன்னா நமக்கு அதை ஊட்ட வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அப்ப அருள் திருநோக்கம் பாசபந்தம் மீட்கும் பொருட்டு சீடன் இப்ப சிவபிரகாசம் 48வது பாடல் சொல்லு, குருநாதன் வந்தான் என் மலக்கொத்தை வேறறுத்தான். குருநாதனா வந்து சிவபெருமான் என்னையா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய மலத்தோட வேர் அறுத்துட்டாங்க. வேர், ஒரு மரத்தோட வேர் அறுத்துட்டீங்கன்னா அதுல எவ்வளவு காலம் அந்த மரம் வாழ்ந்துடும்? சும்மா கொஞ்ச காலம் இருக்கும், ஒரு பெருத்த காத்தடிச்சுன்னா விழுந்துடும். அது மாதிரி நம்மளுடைய மலத்தோட வேரையே அறுத்துட்டான் பெருமான். எப்ப குருநாதனாக என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு நம்ம மலக்குத்தை வேர் அறுத்தான். அறுத்துட்டானே என்ன ஆயிரும்? இது போய் பெருமாள் திருவடியில விழுந்துடும், அவ்வளவுதாங்க. அதுதான் நான் சிவபிரகாசம் 47வது பாட்டு சொல்றேன். நோக்கம் எய்து அருட்பார்வையினால் இவர் பார்க்கும் பொருட்டு. இப்ப குருநாதர் நமக்கு அருட்பார்வையினால் பார்த்து நம்முடைய தானினை பார்த்தான், பலவீனை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான், நினைவு வேறாக்கினான் எத்தறிய 96 உருவாய் வயிற் போக்கின் உருக்க வந்தான், கண்ணாறு தேனமுதம் காட்டினான். நெஞ்சு விடுத்துதல சொல்லப்படுது, நெஞ்சு விடுத்துதல சொல்லப்படுது. பஞ்சமல கொத்தையெல்லாம் நீக்கினான், நினைவு வேறாக்கினான். பெருமான் பஞ்சமல அந்த வேரெல்லாம் அறுத்துட்டாங்க, அறுத்துட்டு என்ன பண்ணான்? நெஞ்சு விடுத்துதல சொல்ற பஞ்சமல பாருங்க, தானினை பார்த்தான் பலவினை பஞ்சமல கொத்தையெல்லாம் நீத்தான். பஞ்சமலன்னா நம்மளுடைய எல்லா வினைகளையும் நீக்கான். நீக்கிட்ட பிறகு என்னை வேறாக்கினான். எதாக்கனா சிவமாம் தன்மை பெறச் செய்தான். அது எப்படிங்க? அல்லாதாக்கு வேதியனை, வேதியன் என்றால் என்னங்க? ஒரு பொருளை மற்றொன்றாக மாற்றக்கூடியதுக்கு தான் வேதியன்னு பேர். அப்ப எப்படியோ இருந்த எண்ணெய ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா என்போவே குன்றே அணையா குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டார், எந்தான் கெட்டது இறங்கிடாய் என் தோல் முக்கன் எம்மானி நன்றே செய்வாய் பிழை செய்வார், நானோ இதற்கு நாயகமே அப்படின்பார் மாணிக்கவாசகர். பெருமான் நம் பொருட்டு என்னைக்கும் நல்லதையே செய்வாரே ஒழிய என்னைக்கும் அவர் ஆன்மாக்களுக்கு நமக்கு தீங்கே செய்ய மாட்டாரு. ஒண்ணு தாயா இருப்பார், இல்லைன்னா தந்தையா இருப்பார், ரெண்டுல ஏதாவது ஒண்ணா இருந்துதான் நம்ம ஆட்கொள்வாரே ஒழிய என்றைக்கும் நம்மை விட்டு பெருமான் நீங்க செய்யலாம். அப்போ முன்பு செய்த தவம் இதற்கு காரணம். இப்ப நமக்கு பெருமான் குருநாதனா வரணும் அப்படின்னா முன்னாடி என்ன பண்ணுங்க? இதுக்கு முன்னாடி நாம் செய்த தவம் இருக்கணுங்க. தவம் இல்லாம இல்லைன்னா சொல்லுவோம். இப்ப பாருங்க, ஒருத்தர் தீக்கையே வாங்கியிருக்க மாட்டார். அவரு இன்னும் உதாரணமா சொல்லணும்னா தீக்கைக்கே வேணாம், கோயிலுக்கே வரமாட்டாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க வாங்க அந்த கோயில்ல பிரதோஷம்லாம் நல்லா சிறப்பா இருக்கும் போலாம். அவர் கொண்டு வந்து வாசல் வரைக்கும் விட்டு அவர் அப்படியே போயிடுவோம். நாம உள்ளார வந்து அடுத்தடுத்த நிலைக்கு வந்திருப்போம். ஆனா அவரு நம்மளை கை காமிச்சு விட்டவரு அவர் இன்னும் எங்க சாமி திருநீரே பூசிருக்க மாட்டார், திருநீரே பூசிருக்க மாட்டார். அவருடைய தவம் அவ்வளவுதான். ஒருவனை ஆலயத்திற்கு கொண்டு போய் படுற வரைக்கும் தான் அவரோட தவம் இருந்திருக்குது. ஆனா அவர் போய் அந்த ஆலயத்துல வழிபாடு செய்யக்கூடிய தவம் அவருக்கு இல்லை. அந்த தவம் வேணும். அந்த தவம் இருந்தாதான் நம்மளால அதுக்குள்ள போக முடியும். அதுதான் நாம சொல்றது. இந்த ஆலயத்துக்குள்ள வரதும் இங்க திருப்பணிகள் செய்வதும் அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உங்களுக்கு செய்த தவம் இருக்கணும். அதான் நம்ம திரும்ப திரும்ப நான் அடியேன்னு சொல்லலை, சேக்கிழார் பெருமாள் அர்த்தம் சொல்லலை. தவத்தின் தங்கிய பவம் இவ்வாறு பிறவி இவருக்கு எஞ்சி நின்று. இப்போ அந்த நமக்கு இன்னும் எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளவு காலம் நம்ம பிறந்து தாங்க ஆகணும். பிறந்து அதற்குண்டான தவங்களை செய்துதான் பெருமான் திருவடி அடையணும்.
இல்லைங்க எனக்கு இந்த பிறவியோட நான் கடைசி ஜாதகக்காரர் சொல்லிட்டாருன்னா ஜாதகக்காரர் என்ன சொல்லுங்க, எனக்கு சொல்லிட்டாருங்க ஜாதகக்காரு இந்த பிறவிதான் எனக்கு கடைசி அப்படின்ட்டாரு. இந்த நட்சத்திரம் நான் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த நட்சத்திரம் திடீர்ல பிறந்து நீ இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் பண்ணாலும் சாமி விட்டுருவாரா என்ன? இல்லையா? அடுத்தடுத்த பிறகு அப்ப நான் அப்புறம் நினைக்கும் யாவருக்கும் முன்னாவனே முன்னிட்டாங்க, இன்னும் 10 பிறகு எடுக்க வேண்டியது இருக்குது. ஆனா இப்ப விடாத பெருமானை பிடித்திருக்கிற விண்ணூறு அடுக்கிய விரையில் வெப்பலர் பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமசிவாய். சும்மா பெருமான் இங்க விண்ணு வரைக்கும் இப்ப செஞ்சு வச்சுட்டு இன்னும் பல பிறகு இருக்குது. பெருமான் 5 எழுத்துங்கிற ஒரு தீக்குச்சை பறிச்சு வச்சுட்டான், அது பூரா என்ன ஆயிடும்? சாம்பல் ஆயிட்டு அவர்கிட்ட வந்து அப்ப பெருமான் நினைக்கும் நாம் இந்த பிறவியா அடுத்தடுத்த பிறவியா என்பதெல்லாம் அவன் நினைக்கும். முன்பு சார்பு விட்டு அகல அனாதியே தொடங்குகின்ற சார்பாகிய மலமாயை கண்மம். இப்ப நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க, பல பிறவிகளுக்கு இருந்து முன்பு அனாதி காலம் தொட்டு இருக்கு. இறைவனும் அனாதி, 5 எழுத்தும் அனாதி, நாமும் அனாதி. நாமனா ஆன்மா. அப்ப இருந்த வினை அன்னைக்கு பிடிச்சதுங்க. அன்னைக்கு பெருமான் நம்ம மீது வைத்த கருணை தான் இன்னைக்கு நாம இங்க வந்து நிற்கிறோம். எங்க நம்ம அனாதியில கேப்பாரிட்டு கடந்தோம், துன்பத்தை அனுபவிக்கிறோம்னு தெரியாம துன்பத்தை அனுபவிச்சோம். அங்க இருந்த நம்ம பெருமான் கருணை வைத்து புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் இப்படி பல பிறவிகள்ல பிறகு வச்சுதாங்க இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நம்ம இப்படி ஒரு ஆளாக இந்த ஆலயத்தில் அமர்த்தியிருக்கிறார். முன்பு சார்பு விட்டு அகல அவற்றின் விடுபட்டு அருள் திரு நோக்கம் உன்னை சார்பு விட்டு நீங்கள் உயிர்தான் முன்பு செய்து கொள்ளப்பட்ட புண்ணியம் அந்தரியாகம் இது காலும் முன்னின்று இங்க உள்ளாரிலிருந்து உணர்த்தியது. இப்பொழுது பரம்பொருளே இப்பொழுது குருவடிவாக தாங்கி முன்பு வந்து ஐம்புலர் வேடன் அயன்தனை வளர்த்து தம்முதல் குருவுமாய் தவத்தில் விட்டு சிவஞான போதம் 8ஆம் சூத்திரம் அது சொல்லுது. ஐம்புலர் வேடர் அயன்தனை வளர்த்து தன்முதல் குருவுமாய். அப்ப பொங்கிய இருளின் நீழல். அப்ப ஒளி ஈண்டு காலத்தினாதனை காலத்தில் இருந்த ஒளியை உன்னுள்ள ஒன்று முனைவாரே இறைவனை போல் ஒளியாய் தியானித்தல் 1000 சூரியன் போலும் மாயா. அப்ப அந்த நம்மளுடைய அந்த வழிபாடு என்பது எப்படி? சுயச்சோதி, சோதியின் வடிவம் பாருங்க. சுயச்சோதி, பரஞ்சோதி, அகில் ஜோதி என்று சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்பது மாணிக்க வாசகர். அப்ப ஒளியே ஒளி, ஒளி ஒளியின் அதனில் ஒளியாகி ஒளியினுள் தனித்தரும் வேணியாகி என்பது பேரூர் புராணம். பொருவில் அன்பு உருவானார். அப்ப இவர் என்ன பண்றாரு? அன்பே உருவானார். இப்ப நீர் உருவில் அன்பு உருவு ஆனார் அப்படிங்கிறது. அப்ப அன்பு அடங்காத மீதுள்ள அன்பே தமக்கு வடிவாக ஆயினான். இப்ப என்ன பண்றாரு பெருமான்? அங்க அன்பே தமக்கு வடிவாக உன்னை சார்பு விட்டு அன்பே வடிவாகி நின்றான் என்ற அளவுல அவர் அந்த 104 பாடலை இறைவன் எப்படிப்பட்டவன் அன்பே வடிவமாக இருக்கின்றான் என்று நமக்கு இதில் சொல்றாங்க. அடுத்த பாடலை மட்டும் பார்ப்போம். அடுத்த நம்ம வகுப்புல செஞ்சிருப்போம். மாகமா திருக்காலத்தி மலை எழு கொழுந்தாய் உள்ள ஏகநாயகரை கண்டார் எழுந்த பேர் உவகை அன்பில் வேகமானது மேற் சென்ற மிக்கது ஓர் விரவினோடு மோகமாய் ஓடிச் சென்றார் தழுவினார் மோந்து நின்றார். அப்படியே போனாருங்க. பார்த்த மாத்திரத்துல மாகமா திருக்காலத்தி மலையில் கொழுந்தாய் உள்ள. கொழுந்துனா எங்க கொழுந்து இருக்குங்க? மரத்துல. மரத்துல கொழுந்து எங்க இருக்கும்? நுனியில இருக்கு. அந்த மாதிரி உச்சியோட இந்த மடையோட உச்சியில் இருக்கக்கூடியவன் பெருமான். அந்த கடைசி வரை பாருங்க. ஓ வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க சொல்றமா? எந்த வேகம் கடனும்? உலகாயம் சார்ந்து இருக்கக்கூடிய வேகம் கடனும். அருளாய சார்ந்த இறைவனை பற்றி நோக்கக்கூடிய அந்த வேகம் அதிகமாகும். இறைவனை பற்றி செல்லக்கூடிய வேகம் அதிகமாகும். அதாவது வேகமானது மேல் செல்ல மிக்கது ஒரு விளைவினோடு மோகமாய் ஓடி சென்றார் கழுவினார். போன மாத்திரத்துல கண்ணப்ப அப்படியே திருநாள் சுவாமி பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டாரு. எவ்வளவு தவறு! இன்னைக்கும் நம்ம போனா அந்த மாதிரி எண்ணம் இருக்குதா? போய் கட்டி பிடிக்க முடியுமா? நினைச்சு பாரு. அப்படியே காலத்தை போன மாத்திரத்தை பார்த்து கட்டி பிடிச்சி பிடிச்சி முகந்தார். பார்த்த மாத்திரத்துல ஏதோ பார்த்து கட்டி பிடிச்சி அந்த உச்சந்தலையில ஒரு குழந்தை. நான் சொல்றீங்க இன்னும் உதாரணமா சொல்லணும்னா, எப்ப பெருமானை பார்த்தாருன்னு தெரியாது. ஆனா இப்ப பார்த்துட்டாரு. பார்த்த மாத்திரம் அந்த உள்ள பெருக்கு. நம்ம ஒரு குழந்தை ஒரு பெரிய கூட்டத்தை காணாமல் போயிடுறீங்க.
காணாத போயிட்ட உடனே அந்த குழந்தை பார்த்த மாத்திரத்தில் பாருங்க, நம்ம குழந்தை கிடைச்சிருச்சு இல்லை, ஏன் அழகும்? குழந்தைலாம் கிடைச்சிட்டாங்க, அது வரைக்கும் அழுகும் நியாயம். குழந்தைய காணும் அழுகும், குழந்தை கிடைச்ச உடனே அழுவோம் பாருங்க, அந்த அழுகை முன்பு அழுகதை விட மொத்தம் அதிகமாக வரும். ஏன்னு கேட்டா இது வரைக்கும் தேடிக்கொண்டிருந்த குழந்தை கடத்தி விட்டானே என்ற அந்த ஆனந்தத்துல வரும் பாருங்க, அந்த கண்ணீர் தாங்க எங்க மாணிக்க வாசகருக்கு அறிவு மாதிரி கொட்டுனுச்சு. அன்பு இருந்தா கட்டாயம் நல்ல தண்ணி வரும், சரிங்களா? அதுதான் கழுவினார் மோந்து நின்றார். எவ்வளவு நேரம் கட்டி குடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. அதை இந்த அளவில் இந்த வகுப்பு நிறைவு பண்ணுவோம். அடுத்த வகுப்புல இந்த பாடலுக்கான விளக்கங்களை காண்பலாம் என்று என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட வண்டுளார் அடியாத வாழ்வுகள் வாழ்வுகள் வளாது பெய்க வடிவம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உடைவிலால் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக கற்றவர் கேள்வி மலர்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். அவர்கள் தேவகிரியும் உணவர் அருள்மிகு சிறப்புருமான் திருவடிகள் தெய்வ சேர்க்கலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நன்னப்ப நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பர்களுக்கு அன்பான அறிவிப்பு. இலைமணிந்த வேள்நம்பி எலிபத்த நாயனார் பட்டத்து யானையை துணிந்த விழா 10/10/2024 வியாழக்கிழமை கரூர் ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகவே வாய்ப்புள்ள அடியார் பெருமக்கள் இந்த விழாவை கண்ணுற்று கண்ணினால் அவர் நல்விழா பொழிவு கண்டு ஆறுதல் உண்மையாம் எனின் உலகர் முன் வருகை உரைப்பார் என்பது திருஞான சம்பந்த பெருமானுடைய வாக்கு. அதற்கிணங்க அன்பர் பெருமக்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறோம். அடுத்தது நம்முடைய திரு கவண்டம்பட்டியில் எழுந்திருக்கக்கூடிய அருள்மிகு உண்ணாமலை தாயாருடன் உண்ணாமலையார் பசுமடம் 9ஆம் ஆண்டு விழாவானது 13/10 ஞாயிற்றுக்கிழமை. அது 10/10 வியாழக்கிழமை, 13/10 ஞாயிற்றுக்கிழமை அந்த விழாவானது ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. காலை 8 மணி அளவிலே இறைவருக்கு திருமஞ்சனம் ஆட்டி பேருடைய வழிபாடு, காலை 10:45 11:45 சுவாமி திருக்கல்யாணம் நடைபெற இருக்கிறது. 12 மணி அளவிலே சிறப்பான அடியார் பெருமக்களுக்கு அன்னம்பாடிக்கும் பக்தர்களுக்கு அன்னதானமும் நடைபெற இருக்கிறது. மாலை 4 மணிக்கு மேல் திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க அம்மையப்பர் திருவிதி விழா நடைபெற இருக்கிறது. ஆகவே அன்பர் மக்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பிக்க ஐயா அவர்கள் நமக்கு நேரடியாக அழைப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஐயாட்ட வாங்கி. அடுத்தபடியாக கொங்கு நாட்டில் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் கவுந்தப்பாடியில் அருள்தரும் நீல நெடுங்கண்ணியம்மையுடனர் அருள்மிகு அண்டம் முழுதுடையார் திருக்கோயில் 2வது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ராசகோபுரம் விழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு அடுத்த வியாழக்கிழமை 17/10/2024 காலை 9 மணி முதல் 10 மணி வரை. ஏன்னா இந்த விழாக்கள் எல்லாம் அடியார் பெருமக்கள் அவரவர் காலத்திற்கேற்றார் போல இந்த விழாக்களில் கண்ணுறுமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அன்னம்பாடிக்கு எடுத்துக்கொள்ளலாம்.